நோய் இல்லாமல் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ வேண்டும் என்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் பன்னீர் பூ அல்லது பன்னீர் புஷ்பம்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். பெரிய மரவகை தாவரம், ரொம்ப அழகான வெண்மை நிறமான பூக்களை கொண்டிருக்கக்கூடிய தாவரம். பொதுவாக எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப காமனாக நம்ம காஞ்சிபுரம், வேலூர், கிருஷ்ணகிரி வரையிலும் பார்த்திங்கன்னா சாதாரணமாக ரோட்டு ஓரத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு தாவரம். வெண்மை நிறமான பூக்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாவரம். இது மதிய நேரம்தான் இந்த பூ பூக்க ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கலாம். மாலை நேரம் ஆகும்போது அந்த இடங்கள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த பூ வந்து கொட்டி ரொம்ப அழகான சுகந்தமான ஒரு வாடையை உருவாக்குவதை நம்ம பார்க்க முடியும். இந்த பன்னீர் புஷ்பத்தை பொதுவாக உடல் எடை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அதிகமாக கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆயுர்வேத மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா அந்த பன்னீர் புஷ்பத்தை பொறுத்த வரையிலும் சர்க்கரை நோய்க்கு மிகப்பெரிய மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வருவதை நம்ம பார்க்க முடிகிறது. பொதுவாக சர்க்கரை நோயில் 2 வகையான சர்க்கரை நோயை நம்ம பொதுவாக பார்க்குறோம். மாடர்ன் மெடிசனை பொறுத்த வரையிலும் இன்சுலின் தேவைப்படுகின்ற தேவைப்படாத சர்க்கரை நோய். ஆனால் ஆயுர்வேத மருத்துவ முறை படி பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய்க்கு 20 வகை உண்டு. கபத்தினால் வருவது 10, பித்தத்தினால் வருவது 6, வாதத்தால் வருவது 4 அப்படின்னு சொல்லுவோம். இதில் முதல் 16 வகை, அதாவது கபபித்தத்தால் வருகின்ற சர்க்கரை நோய் முழுமையாக குணப்படுத்தக்கூடிய சர்க்கரை நோய். வாதத்தால் ஏற்படுகின்ற 4 சர்க்கரை நோய்கள் ஆயுள் முழுவதும் மருந்துகள் சாப்பிட வேண்டிய சர்க்கரை நோய். இதுதான் ஆயுர்வேதத்தில் சர்க்கரை நோயை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய குறிப்புகள். அதில் குறிப்பாக இருக்கக்கூடிய ஒரு சர்க்கரை நோய் மதுமேகம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சிறுநீர், உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரை முழுமையாக சிறுநீரில் வெளியேறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வகையான சர்க்கரை நோய். மதுமேகம்னு சர்க்கரை நோய் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் உடல் உருகி நிறைய வெயிட்டெல்லாம் குறைஞ்சி ஆட்களுடைய தோற்றமே கம்ப்ளீட்டாக மாறி போகிறத நம்ம பார்க்க முடியும். உடல் உருகி உடலில் வந்து கடுமையான பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த சர்க்கரை நோய் தான் இன்றைக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய டைப் 1 டயபெட்டிஸாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அந்தளவு இருக்கக்கூடிய சர்க்கரை நோயை குறைக்கக்கூடிய, அந்த சர்க்கரை நோயினால் வரக்கூடிய பக்க விளைவுகளை குறைக்கக்கூடிய மிக அழகான மருந்து இந்த பன்னீர் பூ. பொதுவாக அந்த பன்னீர் பூவுடைய மொட்டுக்களை நம்ம பார்த்தோம்னா பார்ப்பதற்கு ஒரு சாம்பல் நிறமான மேல் தோலும் உள்ளே வந்து விதைகளும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய உடல் எடை எவ்வளோ இருக்குது? ஒரு 80 கிலோ இருக்குன்னா 80 பூக்களை எடுத்து ஒரு 500 மில்லி தண்ணீர் போட்டு ஒரு பாத்திரத்தில் வைத்து மூடி அதை இரவு முழுவதும் அப்படியே வச்சிடணும். காலை எழுந்த உடனேயே வடிகட்டி அந்த தண்ணீரை மட்டும் வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும். ஸோ இன்சுலின் டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் யாராக இருந்தாலும் வழக்கமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளோடு சேர்த்து இந்த பன்னீர் பூவிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த தண்ணீரை மட்டும், ஸோ ஒரு உடல் எடைக்கு ஏற்றவாறு 80 கிலோனா 80 பூ, 1/2 லிட்டர் தண்ணி, ராத்திரி முழுவதும் ஊற வைங்க. காலையில் அந்த தண்ணீரை மட்டும் வடிகட்டி வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. ஒரு 3 மாதம் இதை உபயோகப்படுத்தி பாருங்கள். உங்கள் உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரையுடைய அளவில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். அதன் பிறகு உங்களுடைய சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர்கிட்ட நீங்கள் தொடர்ந்து தொடர்பில் இருந்து அவங்கக்கிட்ட பேசி படிப்படியாக உங்களுடைய இன்சுலின் அளவை குறைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கிறது. இரண்டாவது, இன்றைக்கு பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை எதுன்னா வயிறு பெருசாக இருக்குது, குழந்தை பிறந்து விட்டது, என்னுடைய வயிறு குறையவில்லை, வயிற்றில் எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு உப்புசம் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பெண்களை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி பெண்கள் இதை குறைப்பதற்கான உணவு கட்டுப்பாடுகள், உடற்பயிற்சிகள், அதே போல் வந்து இதனாலேயே ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய இன்றைக்கி வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. இதை குறைக்கக்கூடிய மிக அருமையான மருந்து இந்த பன்னீர் பூ தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல் எடைக்கு ஒரே ஒரு பூ அப்படிங்கிற மாதிரி கணக்கு போட்டு 50 கிலோ எடைனா 50 பூக்கள் இட்டு 300 மில்லி தண்ணீரை ஊற்றி ஒரு பாத்திரத்தில் இரவு ஒரு 8 மணிக்கு மூடி வைத்துருங்க. காலையில் எழுந்த உடனே அந்த தண்ணீரை வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் மட்டும் அந்த தண்ணீரை குடிக்க ஆரம்பித்தோன்னா ஒரு 3 மாத காலத்தில் வயிறுடைய இடுப்புடைய இன்ச்சஸ் நல்லா குறையிறத பார்க்க முடியும். பன்னீர் பூ ஒரு மிகச்சிறந்த மலமிளக்கி அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கு சர்க்கரை நோய் இருப்பவர்கள், அதே போல் நிறைய மருந்து மாத்திரை உட்கொள்பவர்கள் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு
இந்த மலச்சிக்கல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர்கிட்ட போகும்போது ஒரு பர்கேட்டிவோ லாக்ஸேட்டிவோ கொடுத்துருவாங்க. டெய்லி அதை நைட்டில் சாப்பிட்டா காலையில் மோஷன் போகும், இல்லைனா மோஷன் போகவே போகாது. அப்படி இருக்கும்போது அதை சரி செய்வது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு நல்ல மருந்து இந்த பன்னீர்பூ. ஒரு 20 பன்னீர்பூவை எடுத்து ஒரு 100 மில்லி தண்ணீர், நல்லா கொதிக்கிற தண்ணியில் அந்த பன்னீர்பூ ஒரு 20 பூ போட்டுருங்க. ஒரு 5 நிமிடம் அது கொதிக்கட்டும். அப்புறம் அதை வடிகட்டினீங்கன்னா ஒரு 80 அல்லது 60 மில்லி தான் உங்களுக்கு அந்த ஒரு தேநீர் மாதிரி கிடைக்கும். அதை காலையில் எழுந்த உடனேயே வெறும் வயிற்றில் ஒரு 5:30 மணிக்கு இல்லை ஒரு 6 மணிக்கு சாப்பிடுங்க. 2 மணி நேரம் டைம் கொடுங்க. வயிற்றில் இருக்கக்கூடிய குடலுடைய அலை இயக்கம் தூண்டப்பட்டு இயற்கையான முறையிலேயே மோஷன் ஃப்ரீயாக போகிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய மலச்சிக்கலை நீக்கக்கூடிய மிக முக்கியமான மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பன்னீர்பூ. பன்னீர்பூவிலிருந்து இருக்கக்கூடிய தேநீர் குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம். ஏன்னா இன்றைக்கு நிறைய குழந்தைகள் மலச்சிக்கலால் அவதிப்படுறதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நிறைய குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா அந்த மோஷன் போகிறதுனாலே ஒரு சிக்னஸ், அவங்க அந்த டாய்லெட்குள்ளே போகிறதே கஷ்டப்படுவாங்க. அதுவும் இப்போ இந்த வெளியூர் போயிருக்கக்கூடிய குழந்தைகள், பெரும்பாலான குழந்தைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படக்கூடிய பிரச்சனை எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த டாய்லெட் ப்ராப்ளம் தான். இதை சரி செய்யக்கூடிய, இதை குணமாக்கக்கூடிய நல்ல சக்தி எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பன்னீர்பூக்கு உண்டு. இந்த பன்னீர்பூவுடைய இன்னொரு முக்கியமான குணம் பார்த்திங்கன்னா காலுக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டத்தை தூண்டக்கூடிய ஒரு அருமையான ஒரு மருந்து. வெரிகோஸ் வெயின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள், வெரிகோஸ் அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள்னால் ஒரு மருந்தாக இல்லை, ஒரு உணவாக ஒரு 200 மில்லி தண்ணீருக்கு ஒரு 10 பன்னீர்பூ போட்டு கொதிக்க வைத்து அதை ஒரு தேநீர் மாதிரி கொதிக்க வைத்து வடிகட்டி அந்த ஒரு தேநீரை காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை சிறிதளவு பனங்கற்கண்டு அல்லது தேன் கலந்து சாப்பிட ஆரம்பித்தாலே ஒரு மாதத்துலேயே அது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்பட்டு அந்த வலிகள், அந்த வீக்கங்கள்லாம் குறையிறத நம்ம பார்க்கலாம். எனவே நேயர்களே, இந்த பன்னீர்பூவை பொறுத்தவரையிலும் மதுமேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய டைப் 1 இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் நோய்க்கும், உடல் பருமனை பெண்களுக்கு குறைப்பதற்கு, குறிப்பாக வயிறு பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நீக்குவதற்கும், மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும், வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நம் சமூகத்தில் நல்ல செயல்களும் தீய செயல்களும் நடந்து கொண்டே இருக்கின்றன. நல்ல செயல்களில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய செயல்களை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அதாவது நிறைய ஏழை ஜோடிகளுக்கு இலவச திருமணங்கள் செய்து வைக்கிற ஒரு நிகழ்ச்சியில் அவர் பேசுகிற போது கர்நாடகாவில் ஆடம்பர திருமணங்களுக்கு தடை விதிப்பதை பற்றி நாங்கள் யோசித்து வருகிறோம். ஏனென்று கேட்டால் திருமணங்களை ஆடம்பரமாக நடத்துவதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய அளவிற்கு மத்தியதர வர்க்கங்களும் அடித்தட்டு மத்திய வர்க்கத்தை சேர்ந்தவர்களும் பெரும் பொருளாதார நெருக்கடிகளை சந்திக்கிறார்கள். அவர்களுக்கு பல்வேறு விதமான சுமைகள் அதனால் ஏற்படுகின்றன. இது ஒரு மிகப்பெரிய சமூக நோயாக உருமாறி வருகிறது இந்த ஆடம்பர திருமணங்கள் என்கிற ஒரு கருத்தை அவர் கூறியிருந்தார். அதோடு மட்டுமல்ல, இந்த சாதி கடந்து திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள், மதம் கடந்து திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள், அதாவது கலப்பு திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள், அவர்கள் அந்த ஜோடிகளுக்கு 3 லட்சம் ரூபாய் கர்நாடக அரசு அவர்களுக்கு பரிசாக அளிக்கும் என்கிற ஒரு விஷயத்தையும் கூட சொல்லுகிற போது சாதி கடந்த சமூகத்திற்கு எதிராக எப்படி ஒரு மிகப்பெரிய அளவிற்கான முன்னெடுப்பை கர்நாடக அரசு செய்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. தமிழகத்திலும் கூட திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியின் போது கலப்பு திருமணங்களுக்கு, சீர்திருத்த திருமணங்களுக்கு பெருமளவிற்கு ஊக்கமளிக்கப்பட்டு வந்திருக்கிறது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த ஆடம்பர திருமணங்கள் தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்தை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். சட்டப்படியாக நாம் ஆடம்பர திருமணங்களுக்கு தடை விதிக்க முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறி. என்றால் நம்முடைய நாட்டினுடைய அடிப்படை சட்டங்கள் தனி மனிதர்களுடைய சுதந்திரத்தை உறுதிப்படுத்துகின்றன. அப்படி இருக்கிற போது ஒரு விரும்பியபடி தன்னுடைய திருமணத்தை நடத்துவதற்கான அனுமதி அளிக்கின்றன. ஆனால் கர்நாடக முதலமைச்சர் அவர்களுடைய இந்த கருத்தை நாம் ஒரு சமூகவியல் நோக்கில், ஒரு விழிப்புணர்வு நோக்கில் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன்.
ஏனென்றால் நாம் இந்த திருமணம் என்பது 2 பேர் சேர்ந்து வாழக்கூடிய இந்த மன ஒப்பந்தங்கள் என்பது பரஸ்பர புரிதலின் அடிப்படையிலும் பரஸ்பர சிந்தனையின் அடிப்படையிலும் வாழ்க்கையை நீண்ட காலம் சேர்ந்து வாழ்வதற்கான பொருளாதார ரீதியான ஒரு அடித்தளத்தை உருவாக்கி கொள்வதன் அடிப்படையிலும் இந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படுகின்றன. ஆனால் பல நேரங்களில் நம்முடைய குடும்பங்களில் திருமணங்களை நடத்தியவர்களுக்கு நன்றாக தெரியும், அல்லது திருமணங்களை தங்கள் பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக மிகப்பெரிய சவால்களை சந்திப்பவர்களுக்கு நன்றாக தெரியும். பலர் தங்களுடைய ஓய்வூதியமாக தங்களுக்கு வந்த தங்களுடைய பணி ஓய்வின் போது வந்த தங்களுடைய சேமிப்புகளை எல்லாம் கரைத்துத்தான் தங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்கிறார்கள் என்பதை நாம் நடைமுறையில் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, வட்டிக்கு கடன் வாங்கி பல லட்சம் ரூபாய் செலவில் இங்கே திருமணங்கள் நடத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக அவர்கள் அந்த கடனை திருமணம் முடிந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த தம்பதிகளே தொடர்ந்து கட்ட வேண்டிய ஒரு நிலையும் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்னும் சிலர் தங்களுடைய சில பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு கூட திருமணத்தை நடத்துவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் ஒரு நாள் ஆடம்பரத்திற்காக செய்யப்படுகிற இந்த திருமணங்கள் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய கார்ப்பரேட் தன்மை கொண்ட ஒரு திருமண நிகழ்வுகளோடு தொடர்புடையதாகிவிட்டது. முன்பெல்லாம் திருமணங்கள் வீடுகளில் நடக்கிற போது அந்த வீடுகளில் இருக்கக்கூடியவர்களை நம் உறவினர்களை அழைத்து பரிமாறி அவர்களுக்கான எளிய உணவுகளை சமைத்து மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்ட ஒன்றாக திருமணங்கள் நடந்தன. ஆனால் இப்பொழுது நவீன வாழ்க்கை முறையில் பார்த்தீர்கள் என்றால் மிகப்பெரிய அளவிற்கு திருமண மண்டபங்கள் வாடகைக்கு எடுக்கப்படுகின்றன. அந்த திருமண மண்டபங்கள் ஒரு சாதாரணமான திருமண மண்டபங்கள் கூட பல்லாயிரம் ரூபாயில் தொடங்கி பல லட்ச ரூபாய் மதிப்பில் திருமண மண்டபங்களே இன்றைக்கு எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அதற்கே பல மாதங்களுக்கு முன்பு அவர்கள் முன்பதிவு செய்தாக வேண்டும். அதேபோல் திருமணத்தின் போதான உணவு செலவு என்பது இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு கட்டுக்கிடக்காத ஒன்றாக மாறிவிட்டது. அதோடு மட்டுமல்லாமல் புகைப்படக்காரர்கள், வீடியோ போன்ற விஷயங்கள், மேடை அலங்காரங்கள், மணப்பெண் அலங்காரம் இதெல்லாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிகரித்து விட்டது. அதேபோல் ஆடை அணிகலன்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு மத்தியதர வர்க்க பெண்ணினுடைய ஒரு ஆடை என்பதே கூட இன்றைக்கு 50,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட பட்டுப்புடவைகள் சர்வசாதாரணமாக கடைகளில் வாங்கப்படுகின்றன. பெரும்பாலும் பெண் வீட்டார் அந்த சுமையை ஏற்கிறார்கள். அந்த புடவைகளை நீங்கள் அல்லது அந்த விஷயங்களை நாம் அன்றைய தினத்திற்கு அப்பால் நாம் பயன்படுத்தக்கூட முடியாது. அந்த அளவிற்கு ஆடம்பரமாக செய்வதனுடைய நோக்கம் நம்முடைய பகட்டை அல்லது நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை பிறரிடம் காட்டுவதற்கான ஒரு போலி அந்தஸ்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. ஆனால் இந்த போலி அந்தஸ்தின் காரணமாக நம்மீதான மதிப்பு அதிகரிக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. பல சமயங்களில் அவை நம்மை பற்றிய பொறாமைக்கும் நம்மை பற்றிய கசப்புகளுக்கும் தான் உறவினர்களிடம் இட்டு சென்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கிற போது திருமணம் என்கிற இந்த நிகழ்வைக்காக நாம் ஏன் இத்தனை லட்சம் ரூபாயை செலவிட வேண்டும்? இதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை நாம் எதிர்கொள்ள வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு சித்தாராமையா அவர்களுடைய கருத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக நான் நினைக்கிறேன். 2 பேர் சேர்ந்து வாழ்வதற்கு மிக எளிய திருமண முறைகள் போதும். நாம் வலியுறுத்திய சீர்திருத்த திருமண முறைகள் போதும். மாறாக ஆடம்பரமான சடங்குகள், சம்பிரதாயங்கள், போலி நாகரிகத்தை ஒட்டிய விஷயங்களின் வழியாக நாம் மற்றவர்களுடைய கவனத்தை நாம் பெறுகிறோம் என்று நினைத்துக்கொண்டு நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். நமக்கு தேவையில்லாத பல சுமைகளை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த வகையில் ஆடம்பர திருமணங்கள் என்பவை அவை ஒரு குடும்பத்திற்கு எதிரானவை, ஒரு குடும்பத்தினுடைய பொருளாதார நலன்களுக்கு எதிரானவை, ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு எதிரானவை. எளிமையான திருமண முறைகளை நாம் உருவாக்குவோம். எளிமையான வாழ்க்கைக்கான அடித்தளத்தின் மீது ஒரு சிறந்த வாழ்க்கைக்கான ஒரு அடிப்படைகளை நாம் உருவாக்குவோம். ஆடம்பரங்கள் ஒருபோதும் மகிழ்ச்சியை கொண்டு வருவதில்லை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பகுதியில் நாம் சந்திக்கும் சிறப்பு விருந்தினர்கள் ஒவ்வொரு துறையிலிருந்து வந்து அந்த துறையை பற்றி பல்வேறு தகவல்களை நமக்காக அளித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் திருமதி வானதி பெரியசாமி.
ஒரு சமூக ஆர்வலரா இன்னைக்கு இந்த சமூகத்துல ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும், நாம ஒரு பொறுப்புல இருக்கும்போது அந்த காலகட்டத்துல ஏதாவது ஒரு நிகழ்வு சம்பவத்துக்கு நம்ம காரணமா இருக்கணும், மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு அப்படின்னும் போது கல்வியிலேருந்து எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு இவங்களுடைய அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை நம்ம இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். ஒரு சமூக ஆர்வலரா முதல்ல எங்க நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்க வரவேற்கிறோம் மேடம். ரொம்ப நன்றி. சமூக ஆர்வலர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு பெண்ணா நீங்க திருச்சி பக்கத்துல ஒரு குக்கிராமத்துல இருந்திருக்கீங்க, இருந்தாலும் அந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ஊராட்சி மன்ற தலைவரா பொறுப்புல இருந்திருக்கீங்க. உங்களுடைய அந்த காலகட்டத்துல வந்து அந்த கிராமத்துக்கு ஏதாவது நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள்ல உங்களை ஈடுபடுத்திட்டு இருக்கீங்க. இதுக்கு அப்பாற்பட்டு இப்போ ஒரு பள்ளியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ஆசிரியராகவும் பணிபுரிஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த அனுபவம் அப்படின்னு நம்ம பேசும்போது ஒரு பெண்ணா நம்மளால என்ன அளவுக்கு இந்த சமூகத்துக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நீங்க செஞ்சுட்டு இருக்கிற பணிகள் கிராமப்புற மக்கள்கிட்ட எந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கெல்லாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக நீங்க செஞ்ச பணிகள்னு நிறைய விஷயங்களை எங்க நேர்களோட நீங்க முழுமையா பகிர்ந்துக்கணும் மேடம். முதல்ல ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் அப்படின்ற ஒரு பொறுப்புல ஒரு பெண்ணா நீங்க எப்படி அந்த பதவிக்கு போனீங்க, அந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சு, அந்த காலகட்டத்துல அந்த ஊரோட மக்களுக்கு எந்த அளவுக்கு மனநிறைவான ஒரு பணிகளை உங்களால செய்ய முடிஞ்சிச்சு? என் பெயர் வந்து வானதி பெரியசாமி. நான் திருச்சி மாவட்டம் உப்பிலியபுரம் ஒன்றியம் வெங்கடாஜலபுரம் அப்படிங்கிற கிராமத்திலேருந்து வர்றேன். நான் வந்து இயற்பியலில் முதுநிலை பட்டதாரி. அது முடித்த பிறகு நான் படித்த கல்லூரியிலேயே என்னை பேராசிரியராக கூட அழைத்தாங்க. அந்த வாய்ப்பை நான் ஏன் தவிர்த்தேன்னா, எனக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. என்னுடைய கணவர் ஒரு கால்நடை மருத்துவருங்க. அப்போ குழந்தை வளர்க்குறதுங்கிறது ரொம்ப முக்கியமான பணி, அதை ஒரு தாயாக தான் செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால நான் வந்து கல்லூரி பேராசிரியர் பணியை கூட நான் ஏற்றுக்கலை. அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு அரிய வாய்ப்பு வந்தது. ஏன்னா ஏதாவது ஒரு விதத்தில் இந்த சமூக மாற்றத்துக்கு நம்ம ஒரு காரணமாக இருக்கணுங்கிற எண்ணம் எனக்கு சிறு வயதிலிருந்தே உண்டு. ஏன்னா நான் இலக்கியத்தோட ரொம்ப தொடர்பில் இருக்கிறவங்க. என்னுடைய தாய் தந்தையரை பற்றி நான் இந்த இடத்துல குறிப்பிடணும். நாங்கள் வந்து தோட்ட தொழிலாளியாக இலங்கையிலேருந்து துரத்தப்பட்ட குடும்பம் என்னுடைய தாய் தந்தையர். 1967 நாங்கள் வந்தோம். என்னுடைய சொந்த கிராமமான வெங்கடாஜலபுரத்துக்கு எங்கள் அப்பா 3 குழந்தைகளை கூட்டிக்கிட்டு வந்தாங்க. அதில் நான் தான் கடைசி பெண். ரொம்ப சிரமப்பட்டு தான் எங்களை வளர்த்தாங்க. அவ்வளோ சிரமத்தில் எங்கள் அப்பா அவருக்கு கல்வி கிடைக்காததுனாலவோ என்னமோ எங்களுக்கு 3 பேருக்குமே எவ்வளவு சிரமப்பட்டாவது அவர்கள் விருப்பப்பட வரைக்கும் படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அதில் எங்கள் அக்காவும் வந்து அவங்கள வேதியியல் பட்டதாரி, என் அண்ணன் வந்து மருத்துவராக படித்தாங்க, நான் வந்து இயற்பியலில் முதுநிலை பட்டதாரி. எங்கள் அப்பா வந்து அவருடைய 70வது வயதில் தாங்க மேடம் வேலைக்கு நாங்கள் போக வேணாம் அப்படின்னு வற்புறுத்தி நிறுத்தின போது அவர் வாங்கின ஊழியம் நீங்கள்லாம் ஆச்சரியப்படுவீங்க, வெறும் 1000 ரூபாய். அந்த தொகையை வைத்து தான் அவர் எங்கள் 3 பேர்த்தையுமே வளர்த்தார். என்னுடைய பாட்டனார் தான் அந்த கிராமத்துக்கு முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர். அந்த ஜீன் எனக்குள்ளே இருந்ததோ என்னவோ, ஒரு சாதாரண பெண்மணியாக வாழ்ந்து மறையக்கூடாதுங்கிற ஒரே வைராக்கியம்தான். அதாவது விவேகானந்தருடைய கூற்று கூட சொல்லுவாங்க, முடியாதவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி தான் இறைவனிடம் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறது. அந்த வகையில் ஏதாவது ஒரு விதயத்தில் நம்ம இந்த சமூக மாற்றத்துக்கு நம்ம காரணமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடையே நான் இருந்தேன். அதற்கு ஒரு வாய்ப்பாக இறைவன் கொடுத்ததாக தான் நினைக்கிறேன் இந்த ஊராட்சி தலைவர் பதவி கூட. வாய்ப்பு கிடைத்தாலும் எல்லாருமே அதில் வெற்றியாளராக வர முடியாது. அதில் சில இடர்பாடுகள் வரும்போது தான் அவங்களுடைய தனித்துவமையான திறமைகள் வெளிவரும். அந்த வகையில் தான் என்னுடைய திறமையை நானே அறியறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதா நான் அதை நினைக்கிறேன். என் கிராமத்தில் வந்து 2 ஹேம்லெட்ஸ் இருக்குது. அனைத்துக்குமே பார்த்திங்கன்னா குடிநீர் வசதி, சாலை வசதி எல்லாமே ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தது நான் உள்ளே போகும்போது. அந்த சாலையை வந்து அரசாங்கத்தின் உதவியோடு செய்திருந்திருக்கலாம், அது சாதாரண விஷயமாக ஆயிருந்திருக்கும். ஆனால் நான் அப்படி செய்யலை. அதை மக்களுடைய பங்களிப்போடு அனைத்து சாலைகளையுமே நமக்கு நாமே திட்டத்தின் கீழே தான் அனைத்து சாலைகளையுமே கான்கிரீட் சாலையாக மாற்றியிருக்கேன். இன்றைக்கி கூட நீங்கள் எங்களுடைய கிராமத்தை வந்து பார்த்திங்கன்னா மிக மிக அழகாக இருக்கும். அதுக்கு காரணம் வந்து கடந்த 15 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க அதை அந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னா அவங்களுடைய பணம் அதில் இருக்குங்கிறது மக்களுக்கு தெரியும். அதனால தான் அது அவ்வளோ சிறப்பாக அவங்க வச்சுருக்கிறாங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா குடிநீர் வசதி, எவ்வளவு தேவையான அளவுக்கு அவர்களுக்கு குடிநீர் வசதி செய்து தர முடியுமோ அதை செய்து கொடுத்தோம். கிராமம் முழுவதும் மரங்கள் நட்டோம். அதை விட சிறப்பான ஒரு விஷயம், என் கிராமம் முழுவதுமே ஆயுள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழே கொண்டுட்டு வந்து என்னுடைய கிராமத்தை பீமா கிராமம் அப்படின்னு அறிவிக்க செய்து அனைத்து வீடுகளுமே பாலிசி எடுக்க வைத்து அந்த ஒரு சிறப்பான திட்டத்தை செய்தோம். அடுத்தபடியாக திருச்சி மாவட்டத்திலேயே முதலாக
சாலை தெருவிளக்கு வந்து சோலார் திட்டத்தின் கீழ் ஒரு முதல் தெருவிளக்கு அந்த இதோட இன்னும் வரைக்கும் அங்கே இருக்குது எங்களுடைய கிராமத்தில். அதை செயல்படுத்தணும். அப்போ எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்தாங்க, சூரிய ஒளியில் கூட தெருவிளக்கு அமைக்க முடியுமான்னு. அதை அங்கே சிறப்பாக செய்து காமிச்சோம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய கால்நடை பராமரிப்பு திட்டம், மாணவர்களுக்கான கல்வி இடைநிற்றல் இல்லாத இருக்கக்கூடியது, இப்படி நிறைய செயல்களை நாங்கள் எங்களுடைய கிராமத்தில் சிறப்பாக செயல்படுத்தி காட்டினோம். சுய உதவி குழுக்குள்ளே அப்படி கிடையாது. ஆனால் நான் தான் முதலாக அழைத்து பேசி அது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம், நீங்கள் வங்கிக்கு போகிறதுக்கோ பல இடங்களுக்கு போகிறதுக்கோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பேசி இன்றைக்கி பார்த்திங்கன்னா 18 சுய உதவி குழுக்கள் இன்னும் சிறப்பாக இயங்கிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி மகளிர் வந்து ரொம்ப பெரிய ஒரு விழிப்புணர்வோடு இருக்காங்கன்னா அதுவும் ஒரு காரணம். அதை அமைத்தோம் நம்ம எங்கள் கிராமத்தில். அடுத்தபடியாக அந்த கழிவுகளை பார்த்திங்கன்னா மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிக்கிறது. அந்த பணியாளர்கள் வந்து அந்தந்த தெருக்களில் போயிட்டு கையொப்பம் பெற்று வர வேண்டும்ங்கிறத அப்பயே செயல்படுத்தினது. அடுத்தது 100% மழைநீர் சேகரிப்பு தொட்டி அமைக்கப்பட்டது. அப்போ வந்து ஊரக வளர்ச்சித்துறை செயலர் அவர்கள் வந்து எங்கள் கிராமத்தை பார்வையிட்டுட்டு அதற்கு சிறப்பு பரிசாகவே எங்களுடைய ஏரியை வந்து தூர்வாரத்துக்கு, அதாவது நான் பிறந்ததுலேருந்து தூர்வாராத ஒரு ஏரி அதை தூர்வாரத்துக்கு எனக்கு ஒரு பரிசு போல் 20 லட்ச ரூபா தொகை கொடுத்தாங்க. இதெல்லாம் இன்றைக்கும் நான் நினச்சி பார்த்து சந்தோஷப்படுற ஒரு விஷயமா இருக்குங்கம்மா. ஒரு சமூக ஆர்வலராக சமூகத்தை பற்றின ஒரு புரிதல், ஒரு பார்வை இருக்குது. ஏதோ பிரச்சனையோட மக்கள் இருக்காங்க, உதவி செய்யணும் அப்படின்னு எண்ணத்தில் நம்ம போகிறோம் போது இன்றைக்கி அடிப்படை தேவையோட வாழ்வாதார பிரச்சனையோட மக்கள் எந்த அளவுக்கு போராடிட்டு இருக்காங்க மேடம்? எல்லா விஷயத்துக்குமே போராடிக்கிட்டு தான் இருக்காங்க மேடம். அதாவது பார்த்திங்கன்னா விவசாயத்திலேருந்து அவங்களுடைய அடிப்படை தேவைகள்லேருந்து குடிநீர்லேருந்து இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுலேருந்து எல்லா விஷயங்களுமே மக்கள் போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது கிராமப்புற மக்களையும் அதிலிருந்து நம்ம எப்படியாவது மீட்டெடுக்கணும்னு தான் நாங்கள்லாம் போராடிக்கிட்டு இருக்கிறோம். கிராமப்புறத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மலைகளை உடையிறது, கற்களை உடைச்சி எடுக்கிறது, விவசாய அழிவு, விளைநிலங்களை வீட்டு மனைகளாக்குறது, இது மாதிரியான நிறைய பிரச்சனைகள் அங்கேயும் இருக்குது. குழந்தைகளுக்கான திருமணம், அவர்களுக்கான வேலைவாய்ப்பு குறைவு, இப்படி நிறைய பிரச்சனைகள் அங்கேயும் இருக்குங்கம்மா. மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா மது வந்து கிராமப்புறத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துது. ஒவ்வொரு வீடுகளையும் மது நோயாளிகள் இருக்காங்க. ஒரு பெண்ணுன்னு எடுத்துக்கிட்டோமா, ஒரு தாயா, ஒரு மகளா, ஒரு சகோதரியா, அவங்க அந்த மது நோயாளிகிட்ட படக்கூடிய துன்பங்களை நாங்கள் நேரடியாக பார்க்குறோம். அது இன்றைக்கி வந்து கிராம பொருளாதாரத்தை மிகவும் சீர்குலைக்கிற ஒரு விஷயமாக இருக்குது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பெண்களுடைய வாழ்க்கை தரம் வந்து இந்த மதுவினால் ரொம்பவும் சீர்கட்டு இருக்கிறது. இதை வந்து நிறுத்தணும்னு எல்லாருமே குரல் கொடுக்குறோம். அது ஒரு தகவலாக நாங்கள் பதியணும்னு நினைக்கிறேங்க. ஓகே, இப்போ சமூகத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, மக்கள் அடிப்படை தேவைக்கே போராடிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது நீங்கள் நிறைய கிராமங்களுக்கு நேரடியாக போய் அவங்களோட பிரச்சனைகளை பார்த்து மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை ஈடுபடுத்திட்டு இருக்கீங்க. இப்போ இந்த மது பாதிப்புனால ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு இடம் அப்படின்னா அங்கே நீங்கள் உங்களுடைய விழிப்புணர்வு மூலமாக எந்த அளவு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு? இப்போ நான் ஆசிரியராகவும் பணிபுரிகிறேன் இல்லையா, என்னுடைய மாணவன் மாணவிங்கும் போது அவங்களுடைய பெற்றோர் அவங்க எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க, மனநிலையில் கூட நிறைய மாற்றங்கள் இருக்கும். அப்போ அதை நாங்கள் வந்து ஆழ்ந்து பார்க்கும்போது அவங்க அப்பா வந்து ஒரு மது நோயாளியாக இருப்பார். அவங்க வீட்டில் வந்து சாதாரணமான ஒரு சூழ்நிலையே இருக்காது. அப்போ அவனுடைய கல்வி எப்படி இருக்கும்? அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம பார்க்கும்போது உண்மையாக ரொம்ப மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துது. அவருக்கு வந்து கவுன்சிலிங் தேவைப்படுது, அவங்க அப்பாவுக்கு ஒரு கவுன்சிலிங் தேவை. அவரே நினைக்கிறாரு தன் குடும்பத்தை பாதிக்குது, நம்மளுடைய அன்றாட வருமானம் இதில் இழக்குதுன்னு. ஆனாலும் அவங்க அதிலேருந்து மீட்டெடுக்க முடியாத சூழ்நிலையில் அருகிலேயே கிடைக்கும்போது அதை அவங்களால தவிர்க்க முடியல. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், குழந்தைகள்கிட்ட நீங்கள் வந்து அன்புனால அதை திருத்தலாம், நீங்கள் உங்களுடைய தேவைகளெல்லாம் சொல்லுங்கள், அப்பா நான் இது மாதிரி படிக்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் தயவு செய்து குடிக்காதீங்க அப்படின்னு நீங்கள் அன்பு காட்டுங்க. அதே தான் மனைவிக்கிட்டேயும் சொல்கிறோம். நீங்கள் அவங்க வந்து ஒரு நோயாளியின் நிலைமையில் இருக்காங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்படி காமிச்சு தான், அதாவது அரசாங்கம் எப்படியாவது இந்த தமிழ் இனத்தை வந்து மது நோயாளிகளாக்கி அவங்களுடைய திறமைகளெல்லாம் அழிக்கணும்னு நினச்சாலும் கூட அதிலிருந்து இப்போ மக்களே மீண்டு கொள்ள வேண்டிய நிலைமையில தான் நாங்கள் இருக்கிறோம். அப்போ அந்த விழிப்புணர்வை நாங்கள் மக்களுக்கு கொடுக்கணும்னு நான் ஒரு சமூக ஆர்வலராக நினைக்கிறேங்க மேடம். கல்வி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எல்லாருக்கும் அடிப்படை கல்வி கிடைக்கணும் அப்படிங்கிறது வந்து அது அவங்களோட உரிமை அப்படின்னு சொல்கிறோம். அதை பார்க்குறோம். எந்த அளவுக்கு அது வந்து ஒரு முழுமையாக இன்னைக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம்? கல்வி அறிவை பொறுத்த வரைக்கும் கிராமப்புறங்களில்
சரியாக தான் போய்கிட்டு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். உயர்கல்விக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. ஆனால் வேலைவாய்ப்பு கொஞ்சம் கிராமப்புறங்களில் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். அதே நேரத்தில் வேலைவாய்ப்பு அப்படின்ட்டாவே தொழிற்சாலைகள் இது மாதிரி நான் எப்பயுமே கொஞ்சம் பழமையில் வளர்ச்சி வரக்கூடிய இந்தியாவை தான் நான் விரும்புகிறேன். தன்னுடைய பண்பாடையும் குறைத்து கொள்ளாமல் அதனுடைய பழமையையும் இழக்காத ஒரு வளர்ச்சியாக தான் நம்ம நாடு வளர்ச்சி பெறணும்னு நான் ஆசைப்படுறேன். அந்த வகையில் பார்த்திங்கன்னா தொழிற்சாலைகள் இது மாதிரிலாம் இன்னும் கிராமப்புறங்களில் வரலை. அது அவங்களுக்கு ஒரு பெரிய கல்விக்கான வாய்ப்பு இருக்குது. கல்வி படித்த பிறகு வேலைக்கான ஒரு வாய்ப்பு இல்லாததுனால அவங்களுடைய நிலை அந்த இடத்துல தடுமாறுறதுக்கு ஒரு விஷயமா இருக்குது. அதுவே மது இது மாதிரியானது இளைஞர்கள் அதில் தடுமாறுறாங்க. அதுவும் இன்னும் கொஞ்சம் அரசாங்கம் கவனம் செலுத்தணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, தொழில் வளர்ச்சின்றது தேவை. தொழில் வளர்ச்சி கிராமப்புறங்களில் இன்னும் கொஞ்சம் தேவை. அப்போது கிராமம் விவசாயம் பிரதான தொழில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே இன்னைக்கு நலிவடைஞ்சு போயிருக்கு. அடுத்த தலைமுறை இதுக்கு வர வேண்டான்னு பெற்றோர்களே சொல்கிறத பார்க்குறோம். ஒரு விழிப்புணர்வு போது இளைஞர்களை மறுபடியும் கிராமம் விவசாயம் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் ஈடுபட வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தால் அவங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கும் சூழல் ஏற்படும் இல்லைங்களா? கட்டாயமாக. அதாவது ஒரு தனி மனிதனால இந்த சமுதாயத்தில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுத்த முடியுமா அப்படின்னா கட்டாயமாக முடியும். ஒரு நம்மாழ்வார் ஐயா இன்னைக்கு இயற்கை விவசாயத்தை பற்றியும் சிறுதானியங்களை பற்றியும் எங்கேயோ இருக்க கடைக்கோடியில் இருக்க ஒரு மனிதனுடைய மனதில் கூட அந்த விதையை அவங்க விதைத்துட்டு போயிருக்கிறாங்க. அது இன்னைக்கு ஆலமரமாக வளர்ந்து இருக்கிறத நம்ம எல்லாருமே பார்க்குறோம். அப்படிங்கும்போது விவசாயம் கட்டாயமாக மீண்டும் எழுச்சி பெறும் அப்படின்னு நம்ம நம்புவோம். கிராமப்புறங்களில் விவசாயமே கிடையாதுங்க, அதை தான் உண்மையை சொல்லணும். ஏன்னா அங்கே நிலத்தடி நீரே கிடையாது. கேணிகள்லாம் இன்றைக்கி நீர் பார்த்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. நாங்களாம் கேணியில் நீச்சல் கற்றுக்கிட்ட பாரம்பரியம் மிக்கவங்க. அதெல்லாம் இப்போ என் குழந்தைங்களுக்கெல்லாம் நாங்கள் பாட்டிலில் தான் கட்டாயமாக காமிக்கிறோம். கேணியில் தண்ணி இருந்ததை அவங்க பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படிங்கும்போது விவசாயம் எப்படி இருக்கும்? ஆனாலும் விவசாய முறைகளை கிராமத்துலேயும் மாற்றிக்கிறாங்க. சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனத்தெல்லாம் அவங்களும் கை கொள்ள தொடங்கிட்டாங்க. அவங்களால முடிந்த அளவுக்கு அந்த நிலத்தை விட்டு அவங்க விவசாயத்தை விட்டு வெளிவரவும் அவங்க தயாரில்லாத நிலைமையில் கடைசி முயற்சியாக போராடிக்கிட்டு இருக்கிறத தான் நான் அங்கே பார்க்குறேன். ஆனால் இளைஞர்களுக்கு இன்றைக்கி நான் நகரத்தையும் கிராமத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இளைஞர்கள் மனதில் ஒரு அமைதியான வாழ்க்கையை நோக்கி அவங்களுடைய எண்ணம் திரும்புறத நான் இந்த காலகட்டத்தில் பார்க்கறதுனால விவசாயத்துக்கு அவங்க திரும்ப வருவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. ஃபிசிக்ஸ் அப்படி இந்த சப்ஜெக்டே கடினம் சொல்லக்கூடிய ஒரு சூழலில் அந்த நாள்லேயே நீங்கள் ஒரு முதுநிலை பட்டதாரி கல்லூரிக்கான ஒரு வாய்ப்பையும் குழந்தைங்களுக்காக இது பண்ணியிருக்கீங்கன்னும் போது இப்போ பள்ளி உயர்நிலை ஆசிரியராக இருக்கீங்க. மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு அறிவியல் பாடத்திட்டங்களுக்கு எவ்வளோ தூரம் வரவேற்பு இருக்குது? அதாவது அறிவியல் பாடத்தை போதிக்கிறது போது நான் ஆசிரியராக என்ன சொல்கிறேன்னா, முதல்ல நம்ம திராவிட பாரம்பரியத்தில் வந்தவங்க அறிவியல் மனப்பான்மையை மாணவர்களிடத்தில் ஏற்படுத்தணும் முதல்ல. அப்போ தான் நிறைய விஷயங்களோட விழிப்புணர்வை எளிதாக கொண்டு செல்ல முடியும். முதல்ல ஒரு தரையை சமதளப்படுத்தினா தான் அங்கே எளிதாக எதையும் விதைக்க முடியும். மாதிரி மனப்பான்மையை அங்கே வளர்க்கணுங்கிறது தான் நான் என்னுடைய முதல் எண்ணமாக எடுத்துக்கிறேன். மாணவர்களிடையில் அவங்கக்கிட்ட நம்மளுடைய அடுத்த சந்ததி அவங்க தான். இந்த நம்மளுடைய தமிழர் சமுதாயத்தையே அவங்க தான் காப்பாற்ற போகிறாங்கும்போது எல்லா விஷயத்துக்குமான விழிப்புணர்வை அவர்கள்ட்ட ஏற்படுத்துறதுக்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பாக நான் இந்த ஆசிரியர் பணியை பார்க்குறேன். இப்போ கூட கருவேல மரங்களை எல்லாம் அகற்றணும்னு சொன்னாங்க. அப்போ நான் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி மாணவர்கள்ட்ட கருவேல மரங்கள் வேரை கொண்டுட்டு வந்தவங்களுக்கு ஒரு வேருக்கு ₹1 எளிய திட்டம், அவர்களுக்கு ஒரு கவர்ச்சி. அந்த 10 ரூபாயினால் அவருக்கு ஒன்றும் கிடைக்க போகலாம். ஆனாலும் ஏன் அதை நம்ம அகற்றணும், அதனால் என்ன தீமைகள்ங்கிறத எளிதான அவர்கள் மனதில் புரிய வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. இது மாதிரியான ஒழுக்கத்தில் சிறந்த மாணவருக்கான பரிசு. அப்போ பண்பாட்டோடு கூடிய கல்வி அவசியமாக பதியப்படுது. இது மாதிரியான என்னால் முடிந்தவரை சிறப்பாக அங்கே ஆசிரியர் பணியை செய்கிறதுக்கு எனக்கு உதவியாக இருக்குங்க. முக்கியமாக அறிவியல் பட்டதாரி ஆசிரியங்கிறதுனால அந்த அறிவியல் சார்ந்த முன்னேற்றத்திற்கு அவர்கள் எடுத்து சொல்லணும். தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாடில் மாணவர்களை பங்கெடுக்க செய்கிறது, அறிவியல் ஆய்வுக் கட்டுரைகள் சமர்ப்பிக்கிறது, புதிய புதிய அறிவியல் முயற்சிகளை அவங்கள ஊக்குவிக்கிறது, இந்த மாதிரியாக நான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போது அறிவியல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது கிராமப்புறங்களில் அதுவும் ஒரு சின்ன ஒரு ஊர் அப்படின்னு வரும்போது அங்கே இந்த மிடில் ஸ்கூல் லெவல் இதை தாண்டி உயர்கல்விக்கு போகணுன்னும் போதெல்லாம் ஒரு கடினமான ஒரு சூழல் நம்ம சொல்கிறத பார்க்குறோம். இது எந்த அளவுக்கு மாறிருக்கு, எந்த அளவுக்கு எல்லா ஆசிரியர்களும் அவங்களுக்கு உறுதுணையாக இருக்காங்க, அந்த ஒரு மாற்றத்தை இந்த நிலையில் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு எவ்வளோ தூரம் இருக்குது மேடம்? கிராமப்புற மாணவர்களுக்கு உயர்கல்வி என்பது இப்பொழுதும் யாராவது கைப்பிடிச்சு கொண்டு போய் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமையில தான் இருக்கிறாங்க. அவர்களாக தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு விழிப்புணர்வு இருக்குன்னு சொல்ல முடியாது.
எங்களை மாதிரி ஆசிரியர்கள், நிறைய ஆசிரியர்கள் தன்னெழுச்சியோடு அவர்களுக்கு வழிகாட்ட தயாராக இருக்காங்க. அவர்களுடைய உதவியோடு தாங்க அவங்களுடைய உயர்கல்வி தனக்கு என்ன இருந்தால் அவங்களுக்கு எதிர்காலத்துக்கு சிறப்பாக இருக்குங்கிறத கண்டுபிடித்து அழைத்து செல்கிறதுக்கு ஒரு கருவியாக ஆசிரியர்கள் தான் கிராமப்புறத்தில் இன்றைக்கும் இருக்கிறாங்க. எப்படி முற்காலத்தில் ஆசிரியர் பணி, அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணிப்பாங்க, அதுபோல் தான் இன்றைக்கும் கிராமப்புறங்களில் பணியாற்றி கொண்டு இருக்கிறவருடைய ஆசிரியர்கள் மாணவர்களுடைய வருங்காலத்தை கட்டமைக்கக்கூடியவங்களாக தான் இருக்கிறாங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொழில் கல்வி, வாழ்க்கை கல்வி, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பாடத்திட்டத்தில் அதுவும் ஒரு அங்கமாக இருக்கணும்னு சொல்கிறத பார்க்குறோம். ஸோ கல்வியில் ஒரு மாற்றம் எந்த அளவுக்கு தேவையாக இருக்குது, அது எந்த அளவுக்கு வரவேற்கத்தக்கதாக இருக்கும்? நடைமுறையோடு ஒத்து போகிறதாக இருக்கணும் நம்மளுடைய கல்வி. அதாவது அதையும் விவேகானந்தருடைய கூற்று தான் நாங்கள் குறிப்பிட விரும்புகிறேன். கல்வி என்பது ஏட்டில் இருப்பதை படிப்பதாக இருக்கக்கூடாது. மாணவனிடம் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை, பண்பாடு, அவனிடம் உள்ள சுய சிந்தனைகள் இதை மேல் நோக்கி கொண்டு வருவதாக இருக்க வேண்டும்னு அவருடைய கருத்தை தான் இங்கே நான் பதிய வைக்கணும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் கல்வி இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையோடு ஒத்து போகிறதாக இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மளுடைய இந்த பாடத்திட்டம் ரொம்ப கலைஞர் ஐயா காலத்தில் கொண்டுட்டு வந்த அந்த சமச்சீர் கல்வி வந்து ரொம்ப சிறப்பானது. அதை பாராட்ட கட்டாயமாக நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வண்ண ஓவியங்கள் அதெல்லாம் மாணவர்கள்ட்ட ஒரு ஈர்ப்பை தான் கொடுக்குது. முக்கியமான விஷயங்களை ஒரு ஹைலைட் பண்ணி கலரில் கொடுத்துருக்கிறது, படங்கள், வண்ண படங்கள், இதெல்லாம் வந்து கிராமப்புற மாணவர்கள்ட்ட கட்டாயமாக அவங்களுடைய புரிதலை அதிகப்படுத்துதுங்க. பிஎஸ்சி பாடத்திட்டத்தின் அதுதான் உயர்ந்ததுன்னு ஒரு கருத்து பரவலாக இருந்தது. அதை அப்படி கிடையாது, அதை விட சிறப்பானது நமது தாய்வழி மொழி வழி கல்வி அப்படிங்கிறத நிரூபிக்கும் வண்ணமாக நம்மளது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயா அவர்கள் காலத்தில் தான் இந்த சமச்சீர் கல்வி தொடங்கப்பட்டது. அது கிராமப்புற மாணவர்கள்ட்ட பள்ளிக்கு வர்றதை இனிமையாக வரவழைக்குது. அவங்க இதுவரைக்கும் ஒரு கற்றலில் வந்து ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருந்த மாணவர்கள் கூட இந்த புத்தகம் அவங்கள உண்மையாலுமே அவங்கள அன்போடு அரவணைச்சு கொண்டுட்டு போகிறது தான் ஒரு ஆசிரியராக நான் பார்க்குறேன். இப்போ போட்டித் தேர்வெல்லாம் கூட எடுத்துக்கிட்டோம்னா, நீட் தேர்வெல்லாம் பற்றின நிறைய பிரச்சனைகள் இங்கே போய்கிட்டு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தாய்மொழி வழி கல்வியில் வரக்கூடிய பாடத்திட்டங்கள் 12ஆம் வகுப்பு வரைக்கும் கொடுக்கக்கூடிய பாடத்திட்டங்களை புரிந்து கற்றாலே மிக சரியாக மருத்துவ கல்வியாகட்டும், பொறியியல் கல்வியாகட்டும், அதற்கு அந்த மாணவர்கள் சரியாக பயணிப்பார்கள் தான் என்னுடைய கருத்து. அந்த பாடத்திட்டங்களில் ஆசிரியர்கள் அதை அவங்க எப்படி எடுத்துக்கிட்டு போகிறாங்க, ஒவ்வொரு இப்போ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து பாடத்திட்டங்களை 11ஆம் வகுப்பை விட்டுட்டு 12ஆம் வகுப்பு போகிறாங்க அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அது ஆனாலும் நான் வந்து மிடில் ஸ்கூல் ஆசிரியராக நான் அதை செவிவழி செய்தி தான் அதை நான் பதிய வைக்க முடியாது. ஆனால் நம்மளுடைய தாய்மொழி வழி கல்வி 12ஆம் வகுப்பு இருக்கக்கூடிய இந்த சமச்சீர் கல்வி பாடத்திட்டங்கள் மிக சிறப்பாக அனைத்து பொதுத் தேர்வுகளையுமே அவங்களை வெற்றி பெற வைக்கும். அது தேவையில்லாத ஒரு விஷயம். அவங்களுடைய மருத்துவ கல்விக்கு அவர்கள் இந்த பாடத்திட்டங்களை பெறக்கூடிய செய்தியே போதும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக மேடம். ஒரு ஆசிரியராக மட்டும் இல்லாமல், சமூக ஆர்வலராக மட்டும் இல்லாமல், ஒரு படைப்பாளியாகவும் உங்களோட பயணத்தை தொடர்ந்துட்டுருக்கீங்க. உங்களுடைய படைப்பு அப்படின்னு வரும்போது எப்படி உங்களால் படைப்பை உருவாக்க முடியுது? எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு வாசிப்பு அதுக்கு உறுதுணையாக இருக்குது? என்னுடைய அப்பாவுடைய தம்பி சித்தப்பா அந்த நாளையில் ஒரு ஆசிரியராக இருந்தாங்க. அவங்க நிறைய நாவல்கள் வாங்கி படிப்பாங்க. அது எனக்கு அதுதான் என்னுடைய தூண்டுகோலாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி சிறு வயதுலேருந்து என்னுடைய மனக்குமுறல்களை எல்லாம் கவிதையில் கொடுக்கறது என்னுடைய ஒரு இயல்பான ஒரு தோற்றமாக இருந்தது. இன்றைக்கி வரைக்கும் அது தொடருது. சமூகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் வந்து எனக்குள்ளே நிறைய மனக்குமுறல்களை ஏற்படுத்தும். அப்போ அதற்கான ஒரு வெளித்தோன்றலாக நான் என்னுடைய கவிதையை வைத்திருக்கிறேன். அது எனக்கு நிறைய நண்பர்களை கொடுத்துருக்குது. இலக்கிய வட்டாரத்தில் ஒரு தொடர்பையும் கொடுத்துருக்குது. நிறைய நாவல்கள் வாசிப்பேன் நான். ஜெயகாந்தன் ஐயா, சிவசங்கரி, லக்ஷ்மி அம்மா, அவங்களுடைய நாவல்கள்லாம் கிராமப்புறத்தில் இருந்த எனக்கு வெளி உலகத்தை காமிக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருந்ததாக தான் நான் கருதுகிறேன். ஒரு பெண்ணா, ஒரு சமூக ஆர்வலராக மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக நேரடியாக அந்த பிரச்சனைகளை பார்த்தவங்கன்ற முறையில் இன்றைக்கி பெண்கள் மேம்பாடு, பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா ஒரு பெண்ணாக என்ன மாதிரியான ஆலோசனைகள் நீங்கள் சொல்லுவீங்க? அதாவது நான் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த காலத்தையும் சொல்லியிருக்கேன். என்னோடு நிறைய மகளிர் வந்து அந்த பணியில் இருந்தவங்க அவர்கள் அந்த கூட்டத்துக்கு வராமல் அவருடைய கணவர்கள் கலந்துக்கிட்டதையே நான் பார்த்துருக்குறேன். இன்னும் கூட பெண்களை நிறுத்தக்கூடிய சமுதாயம் வரலைங்கிறத அதை நான் கண்கூடாக பார்த்துருக்கேன்.
அப்போ எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். இந்த 21ஆம் நூற்றாண்டில் கூட பெண்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட பணிக்கு கூட அவர்களை அனுப்புவதற்கு இன்னும் இந்த ஆண் சமுதாயம் ஒத்துக்கலையே. அங்கே ஆணாதிக்கம் இன்னும் குறையலன்னு தாங்க நான் சொல்ல விருப்பப்படுறேன். இப்போ இரட்டை குதிரை சவாரி தான் பெண்களுடைய நிலையை பார்த்திங்கன்னா, இன்னும் குடும்ப சுமை நம்மளை விட்டு போகலை, அதே நேரத்தில் பணியிலையும் நம்மளை மெய்ப்பிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது. இந்த முதன்முறையாக நம்ம தான் சமையலறையை விட்டு வெளியில் வந்த ஒரு முதல் சமூகம். அப்போ நம்ம பணி செய்கிற இடத்துலையும் நம்ம நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதே நேரத்தில் நம்மளுடைய குடும்ப பணியும் நான் எங்கேயுமே பகிரப்படலை. அதுதான் நான் சொல்கிறது உண்மைன்னு நினைக்கிறேன். அப்போ இரட்டை குதிரை சவாரியில் நம்ம ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருக்கோம் பெண்கள். நான் நினைக்கிறேன் அடுத்து வரக்கூடிய என்னுடைய அடுத்த சந்ததி இதிலேருந்து இன்னும் கொஞ்சம் தன்னுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதுக்கு அதிகமாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அரசியல் அமைப்பை பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு இன்னும் 33% இடஒதுக்கீடுக்கு இன்னும் போராடி கொண்டிருக்கிறோம். நம்ம எவ்வளவோ முன்னேறி இருக்கு மற்ற நாடுகளில் பெண்களுடைய நிலைமைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கான திறமைகள் அதிகம் இருக்கிறதுங்கிறத எல்லாரும் ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம். ஆனால் அவர்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுது. எல்லா விஷயங்கள்லையுமே வாய்ப்புகள் மறுக்கப்படுது. வெற்றியாளர்கள்னு வரவங்கள கூட நான் பல இடங்களில் பார்க்குறேன். அவங்க எல்லாருமே போராட்டத்தின் ஒரு உச்சத்தில் தான் அவங்க தன்னை நிரூபிச்சிருக்காங்க. அன்றன்றைய வாழ்க்கையை அப்படியே வாழ்வோம், கிடைத்தது சரி அப்படிங்கிற மனநிலையில் வாழ்கிற எந்த பெண்ணுமே தன்னுடைய நிலையை உயர்த்தினதாக தெரியலை. ஒரு போராட்டம், குடும்பத்தில் இருந்து ஒரு போராட்டம், தன்னுடைய அந்த சகோதரனாகோ கணவனோ ஏதோ ஒரு ஆணிடமிருந்து அவங்க அந்த நிலையிலேருந்து தன்னை உயர்த்தி கொள்ள உழைத்து போராடிய பெண்கள் மட்டும்தான் அடுத்த நிலைமைக்கே இப்போ வந்திருக்கிறாங்க. இன்னும் அவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கிராமப்புற பெண்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய உழைப்பில் தான் இப்போ அந்த குடும்பமே நடந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் உண்மை. குழந்தைகளை பாதுகாக்கிறதாகட்டும், குழந்தைகளுக்கு கல்விக்கு அவங்க தன்னுடைய கருத்தை பதிய வைக்கிறதாகட்டும், அதை பற்றி ஆலோசனைகள், அதற்கான பொருளாதாரம் எல்லாமே அந்த குடும்ப தலைவியினுடைய உழைப்பிலையும் அவங்களுடைய ஈடுபாட்டிலையும் தான் கிராமப்புறத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ குடும்ப தலைவர்கள் எதுலேயும் அப்படி ஈடுபட்டுக்கிறது இல்லையா? அவங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். குடும்ப தலைவர்கள் எல்லாருமே நான் முதலையே சொன்ன மாதிரி மது நோயாளிகளாக இருக்காங்க. மீதி பேருக்கு வேலை வாய்ப்பே மறுக்கப்படுது. விவசாயிகளுக்கு விவசாயமே இல்லை, அவர்களுக்கு அதை தவிர வேறு வேலையும் தெரியாது. இப்படியான ஒரு நிலைமையில் போய்கிட்டு இருக்கு. இந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்னு ஒன்று இருக்கிறதுனால பெண்கள் அதில் போய் அது அந்த நேரம் போகவும் சுயமாகவும் தொழில் செய்துக்கிட்டு இருக்காங்க பெண்கள். இன்றைக்கி அந்த சுய உதவி குழுவில் ஈடுபட்டிருக்க பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா உணவுப் பொருள் தயாரிக்கிறது, மற்றபடியான நிறைய வேலைகளில் தங்களை ஈடுபடுத்தி அவங்களுடைய குடும்பம் அவர்களுடைய வருமானத்தில் தான் ஓடுதுங்கிறத கிராமப்புறத்தில் நான் பார்க்குறேன். அப்போ அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றியோ மனநிலையை பற்றியோ கவலைப்படுறதுக்கு இந்த சமூகத்தில் யாரும் இருக்க மாதிரி எனக்கு தெரியலை. அவங்களுக்கும் நான் ஆறுதலாக இருக்கணும் அப்படின்னு நான் நிறைய நேரங்களில் அவங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தலையிட்டு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன். அரசாங்கம் இன்னும் அவங்களுக்கு மேலே, அதாவது இப்போ இந்த பேறுகாலத்துக்கான அரசு ஊழியர்கள் கூட பேறுகாலத்துக்கு 9 மாதங்கள் கொடுத்துருக்கிறதுலாம் ரொம்ப வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். அதே மாதிரி சாதாரண மக்கள் அப்படி அவங்களுடைய உடல் நலன்லையும் அவங்களுடைய வாய்ப்புகள் இதிலெல்லாம் இன்னும் அரசாங்கம் நிறைய செலவிடணும், யோசிக்கணும்னு நான் நினைக்கிறேங்க. ஒரு சமூக ஆர்வலரா சமூகத்தை பற்றின உங்களுடைய பார்வை என்ன மாதிரியான ஒரு பிரச்சனையோடலாம் இந்த சமூகத்தில் மக்கள் இருக்காங்க? ஒரு வாய்ப்பு, ஒரு பொறுப்பு எடுத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்ச அந்த காலகட்டத்தில், அந்த தலைவராக இருந்த நேரத்தில் நீங்கள் செஞ்ச பணிகள், இன்றைக்கும் இந்த சமூகத்தில் பெண்கள் எந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் போராடிட்டு இருக்காங்க, அந்த நிலை மாறணும் போது எப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு தேவையாக இருக்குது, ஒரு அமைப்பு மூலமாக அதை எப்படி நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்கன்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள் ஒவ்வொரு நாளுமே நாம் அறிந்திருக்க வேண்டிய பல அரிய தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன பயனுள்ள தகவல்களை நமக்காக கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். மே 25 உலக புகழ்பெற்ற உளவியல் விஞ்ஞானி ஒருவரினுடைய பிறந்த நாள். ஜேம்ஸ் மெக்கின் கேட்டில் என்பது அவருடைய பெயர். அமெரிக்கர், உளவியல் துறையில் பல புதிய சாதனைகளை படைத்தவர்.
பல்கலைக்கழகத்தில் உளவியல் துறை என்று ஒன்று நிறுவப்பட்டு அதில் முதலில் பேராசிரியராக நியமிக்கப்பட்டவர் உலகத்திலேயே அவர்தான் முதலில். அவர் பிறந்தது அமெரிக்காவில் பென்சில்வேனியா மாநிலத்திலே பிறந்தார், அங்கேயே படித்தார். அவர் உளவியல் துறையில் பல புதிய அல்லது பல முதல் சாதனைகளை நிகழ்த்தியவர் என்று சொல்லலாம். 1860 ஆண்டு மே மாதம் 25 பென்சில்வேனியா மாநிலத்தில் பிறந்த அவர் அங்குதான் படித்தார். ஆனால் தொடக்கத்திலிருந்து அவர் படித்தது பல்வேறு துறைகள் சார்ந்த படிப்புகள். கணிதத்திலே வல்லுநராக இருந்தார், ஆங்கில இலக்கியத்திலே திறன் பெற்றவராக இருந்தார், மொழியியல் துறையிலே அவர் மேலும் உரம் பெற்று விளங்கினார். எனவே உளவியலுக்கு தொடர்பில்லாத வேறு வேறு துறைகளிலே எல்லாம் ஆங்கிலத்தில், கணிதத்தில், மொழியியலில் தேர்ச்சி பெற்று விளங்கியவரான அவர் இறுதியில் உளவியல் துறையில் பல சாதனைகளை நிகழ்த்தினார், பல புதிய கண்டுபிடிப்புகளை உலகுக்கு தந்தார். அவருக்கு அப்படி உளவியல் துறையில் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டதே வியப்பான செய்தி என்றுதான் சொல்ல வேண்டும். அங்கே படித்ததற்கு பிறகு அவர் பல்வேறு இடங்களில் வெவ்வேறு துறைகளிலே தான் பணியாற்றினார். ஆனால் அவருக்கு ஒரு உறுத்தல் இருந்து கொண்டே இருந்தது. அப்போதெல்லாம் உளவியல் துறை என்பதை ஒரு அறிவியலின் பகுதியாக யாரும் கருதியதில்லை. இன்றைக்கும் நாம் பார்க்கலாம், பட்டங்கள் வழங்கப்படுகிற போது கூட MA சைக்காலஜி என்றிருந்து இப்போது தான் MSc சைக்காலஜி என்று அறிவியல் சார்ந்த பட்டமும் வழங்கப்படுகிறது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலெல்லாம் உளவியலை அறிவியலாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அது அப்படியே ஏற்றுக்கொண்டாலும் அறிவியலின் ஒரு சிறிய பகுதி உள்ளடங்கி இருக்கிறது என்றோ அல்லது அது ஒரு போலி அறிவியல் என்றோ, மைனர் பார்ட் ஆஃப் த சயின்ஸ் ஆர் சூடோ சயின்ஸ் என்று அதனை குறித்த காலங்கள் உண்டு. அப்படி இருக்கிற போது நோ, இட்ஸ் அ மேஜர் பார்ட் ஆஃப் த சயின்ஸ் அண்ட் ஒன் ஆஃப் த மேஜர் பிரான்ச்சஸ் ஆஃப் த சயின்ஸ் என்பது ஜேம்ஸ் கெட்டிலினுடைய அடிப்படை வாதமாக இருந்தது. உளவியல் என்பது அறிவியலினுடைய பல கிளைகளில் முதன்மையான கிளைகளிலே ஒன்று என்று அவர் நிறுவினார். அதை தன்னுடைய ஆய்வுகளின் மூலம் இது ஏதோ வெறும் எண்ணம், கலை இலக்கியம் சார்ந்தது என்றெல்லாம் கருத முடியாது, முழுக்க முழுக்க அறிவியல் சார்ந்தது. ஒரு மூளையினுடைய தன்மைகள் எப்படியெல்லாம் இருக்கின்றன என்பதை பொறுத்து தான் அவனுடைய உள்ளம் என்பது அமைகிறது. உள்ளம் என்பதே மூளையினுடைய ஒரு பகுதி தான். இன்றைக்கும் கூட நாம் தவறாக என்ன கருதி கொண்டிருக்கிறோம் என்றால், உள்ளம் என்பது நெஞ்சிலே இருக்கிறது அல்லது வேறெங்கோ இருக்கிறது என்று கருதி கொண்டிருக்கிறோம். அது மூளையினுடைய ஒரு பகுதி தான், ஒரு பகுதி வேலை தான் மனம் என்று சொல்லப்படுகிறது. அந்த மனம் பற்றிய பல ஆய்வுகளை அவர் நிகழ்த்தியதற்கு பிறகு முதலாக பென்சில்வேனியா பல்கலைக்கழகம்தான் அவருடைய ஆய்வுகளை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பல்கலைக்கழகத்திலே உளவியல் துறை என்றே ஒரு துறையை ஏற்படுத்தி, த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைக்காலஜி என்பது அப்போதுதான் முதலாக 1899 அமைக்கப்படுகிறது. அந்த துறையினுடைய முதல் பேராசிரியராக ஜேம்ஸ் கெட்டில் நியமிக்கப்பட்டார். எனவே 1899 வரையில் எங்கேயும் எந்த பல்கலைக்கழகத்திலேயும் உளவியல் என்பது தனித்துறையாக பார்க்கப்படவில்லை. இங்கே அது நிறுவப்பட்டதற்கு பிறகு மீண்டும் கொலம்பியா பல்கலைக்கழகம் அவரை அழைத்தது. கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் துறை தலைவராக அவர் பணியாற்றினார். பிறகு 1895 ஆண்டு 1889 அது ஏற்கப்பட்டு 1895 அமெரிக்காவினுடைய உளவியல் துறை சங்கத்துக்கு தலைவராக கெட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதற்கு பிறகுதான் உலகம் முழுவதும் உளவியல் துறைக்கான ஒரு அங்கீகாரம் வந்தது. அவர் தன்னுடைய ஆய்வுகளிலே மிகச்சிறந்ததாக ஒன்றை நிறுவினார். மென்டல் டெஸ்ட்ஸ் என்று அதற்கு பெயர் வைத்தார். மூளைக்கான சோதனை என்று அவர் கூறினார். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், எங்கே போனாலும் ஒருவரினுடைய IQ என்ன என்று கேட்கிறார்கள். அதாவது உடம்புக்கான வயது என்பதைப் போல மூளைக்கான வயது. பல்வேறு விதமான வயதுகள் ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கின்றன. எண்ணம் சார்ந்த வயது, மூளை சார்ந்த வயது, உடல் சார்ந்த வயது. நாம் பொதுவாக வயதென்று சொல்லுவது உடல் சார்ந்த வயதை மட்டும்தான். ஆனால் இன்றைக்கு உணர்வுகள் சார்ந்த வயது கூட, எமோஷனல் கோஷன்ஸ் EQ என்று IQ என்பதோடு மட்டுமல்லாமல் EQ என்பதும் கூட இன்றைக்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இதில் IQ என்பது இன்டெலிஜென்ஸ் கோஷன்ஸ் என்று மூளையினுடைய வயது, மூளையினுடைய திறன் என்ன என்பது பார்ப்பது.
இவைகளுக்கான சோதனைகளை முதலில் தொடக்கி வைத்தவரும் அவர்தான். அதற்கு அடிப்படையாக சிலவற்றை அவர் கணக்கில் கொண்டார். ஒரு மூளை ஒரு செய்திக்கு எத்தனை விரைவாக எதிர்வினை ஆற்றுகிறது, த டைம் டேக்கன் ஃபார் ரியாக்ஷன் என்று அவர் சொல்லுகிறார். ஒன்றை சொல்லுகிற போது நாம் பார்க்கலாம், இப்போதும் ஒருவர் ஒன்றை சொல்லியிருக்கிறார், ஒரு கருத்தை எழுதியிருக்கிறார், அதை மறுப்பதற்கு ஒரு 2 நாள்கள் எடுத்துக்கொண்டு மறுப்பது வேறு. அவர் சொல்லுகிற போதே அடுத்த நொடியே அதற்கு மறுமொழி சொல்வது என்பது வேறு. அப்படி அந்த மறுமொழி சொல்வதைத்தான் எதிர்வினை ரியாக்ஷன் என்று சொல்லுகிறோம். அப்படி எதிர்வினை ஆற்றுவதற்கு ஒரு மூளை எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளுகிறது? நொடிக்கணக்கிலா, நிமிடக்கணக்கிலா, நாள் கணக்கிலா, சில மூளைகளுக்கு வருடக்கணக்கிலும் தேவைப்படலாம். எனவே எதிர்வினை ஆற்றுவதற்கு ஒரு மூளை எவ்வளவு குறைந்த நேரத்தை எடுத்துக்கொள்ளுகிறது என்பதை பொறுத்துத்தான் ஒரு மனிதனினுடைய அறிவுத்திறன், அவனினுடைய உள்ளம் சார்ந்த செய்திகள் தீர்மானிக்கப்படும் என்பதை அவர் கண்டறிந்தார். அவருடைய ஆய்வுகளில் மிக பெரியதாகவும் உலகம் போற்றத்தக்கதாகவும் கருதப்படுவது மூளைகளுக்கான அந்த சோதனை தான். இப்படி உளவியல் தொடர்பான பலவற்றை அவர் கண்டறிந்ததற்கு பிறகு ஜெர்மன் பல்கலைக்கழகம் அவரை அழைத்தது. ஜெர்மன் பல்கலைக்கழகத்திலே தான் அவர் தன்னுடைய முனைவர் பட்டத்தை, PhD டிகிரி என்று சொல்கிறோமே, அந்த முனைவர் பட்டத்தை ஜெர்மன் பல்கலைக்கழகத்திலே பெற்றார். பிறகு இங்கிலாந்தில் இருக்கிற கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலேயும் அவர் பணியாற்றினார். அவர்தான் உளவியல் என்னும் துறைக்கு ஒரு தனித்துவத்தை, ஒரு பெருமையை தேடி தந்தவர் என்று சொல்ல வேண்டும். உளவியல் இல்லாமல் உடலியல் இல்லை என்றே அவர் சொன்னார். உள்ளம்தான் உடலை இயக்குகிற மிகப்பெரிய கருவியாக இருக்கிறது. உள்ளம் சோர்ந்து போனால் உடல் தானாக சோர்ந்து போய்விடுகிறது. உள்ளத்துக்கும் உடலுக்கும் மிக நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. நான் மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன், உள்ளம் என்று அவர் திரும்ப திரும்ப சொல்லுவதெல்லாம் மூளையினுடைய ஒரு பகுதி தான். இதனை அவர் பல கட்டுரைகளில் எழுதினார். அமெரிக்காவிலிருந்து வந்த சயின்ஸ் என்கிற அந்த அறிவியல் என்கிற அந்த ஏடு, அறிவியல் உலகில் மிக புகழ்பெற்ற ஏடு. அந்த ஏட்டில் அவரே ஆசிரியராகவும் இருந்தார். 84 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். அவருடைய கண்டுபிடிப்புகள் உளவியல் துறையில் இன்றைக்கும் பேசப்படுகின்றன என்று சொல்ல வேண்டும். அதனால்தான் அவர் இறந்து போன 1844 நியூயார்க் டைம்ஸ் இப்படி எழுதியது, இட் இஸ் த டெத் ஆஃப் அமெரிக்கன் சயின்ஸ் என்று எழுதிற்று. இது ஒரு தனி மனிதரின் மரணமில்லை, அமெரிக்க அறிவியல் மரணமடைந்து விட்டது என்று எழுதுகிற அளவுக்கு புகழ் பெற்றவராக ஜேம்ஸ் மெக்கின் கெட்டில் இருந்தார். பொழுதுபோக்கிற்காக இணையதளத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கும் நாம் இணையதளத்தை வைத்து குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் எப்படி பெறலாம் என்பதை பற்றி இன்றைய ஆலோசனை நேரத்தில் வணிகம் பகுதியில் தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். இதுக்கு முன்னாடி வந்திருந்த வாரங்களில் வந்து நம்ம எப்படி ஃபைனான்ஷியலாக எப்படி பண்ண முடியும், ஒரு மென்டாருங்கிறவங்களோட நம்ம வந்து ஒரு மென்டார் ஆலோசனைகளை பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு வாரமும். அப்படி வந்து அதில் வந்து என்னென்னலாம் பண்ணலாம், ஃபைனான்ஷியலாக என்ன சப்போர்ட் பண்ண முடியும், மார்க்கெட்டிங்க்கு என்ன சப்போர்ட் பண்ணலாம், எப்படி இஷ்யூஸ் எதாவது பிரச்சனைகள் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாங்கிறத நம்ம பேசிட்டு வரோம். அதில் வந்து ஒரு 2-3 வாரம் வந்து ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி ஒரிஜினலாக எங்கள்கிட்ட வந்திருந்த கஸ்டமரோட அவரோட ஒரிஜினல் ப்ராப்ளத்தையும் ஒரிஜினல் அனுபவத்தையும் வச்சு அதை வச்சு அதோட சிமிலராக உங்களுக்கு என்னென்ன பண்ண முடியுங்கிற மாதிரி மார்க்கெட்டிங் அண்டு ஃபைனான்ஷியலான ஆலோசனைகளை சொல்லியிருந்தோம். இது ரெண்டையும் நீங்கள் யூஸ் பண்ணினீங்கனாலே இந்த மாதிரி இந்த லெவலுக்கு ஒரு டர்ன் ஓவர் பண்ணிக்கக்கூடிய கம்பெனி, இந்த அளவுக்கு ஒரு நடத்தக்கூடிய கம்பெனிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த வாரம் என்ன பண்ணலான்னா, இப்போ வந்து முன்னாடிலாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா வந்து ஒன்று ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை வந்து ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை கமாடிட்டி மார்க்கெட்டில் பண்ணலாம், கரன்சியில் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணலாம், இன்சூரன்ஸ் பண்ணலாம்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் கவர் பண்ணியிருந்தேன். இன்சூரன்ஸுங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் கிடையாது. இன்சூரன்ஸுங்கிறது ஒரு இன்சூரன்ஸ். நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம சேஃப்டி பண்ணிக்கணும், அடுத்தது நம்மக்கிட்ட இருக்கிற ரிசர்வை சேஃப்டி பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளை சேஃப்டி பண்ணிக்கிறதுங்கிறது தான் இன்சூரன்ஸ். நம்மள்கிட்ட இருக்கிற ரிசர்வுங்கிறது நம்மளோட பொருள், நம்மளோட வீடு, நம்மளோட காரு, பைக் என்னவோ அதை சேஃப்டி பண்ணுறது தான் ஜென்ரல் இன்சூரன்ஸ். இது ரெண்டையும் பற்றி நம்ம இப்போ பேசல. ஜென்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒரு போர்ஷன் சிஸ்டமேட்டிக்காக நிறைய பணம் வச்சுருக்கிறவங்க ஒரே டைமில் பல்காக மியூச்சுவல் ஃபண்டில் போடுவாங்க, பல்காக ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுவாங்க. நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறது எல்லாருமே ஒரு நார்மலான ஒரு பீப்புளுக்கு தேவையான ஒரு பிஸ்னஸ்க்கு உண்டானதுக்கு, ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு தேவையானது பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வரும்.
ஸ்டாக் மார்க்கெட் வந்து எப்போதுமே ஃப்ளக்சுவேஷன் ஆகக்கூடியது. அதுவும் ஒரு அமௌண்ட்டாக மாதம் மாதம் போட்டு வந்தோன்னா அதில் நல்ல ரிட்டர்ன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கமாடிட்டிங்கிறது கொஞ்சம் ட்ரேடிங் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு சில நிபுணர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி ரிலேட்டடாக பண்ணும்போது அதில் வரும். இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால் என்னென்னா, இப்போ ஒரு பிஸ்னஸ் ஒருத்தர் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு. அவரால் வந்து பணம் போடுறதுக்கு அவர்கிட்ட வசதி இருக்குது. அதுக்காக வந்து உடனே வந்து ரிசர்ச் பண்ணி அவரே தான் அந்த பிஸ்னஸை தொடங்கி ஃபுல்லாக பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு முன்னாடிலாம் ஒரு 8-10 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ்மேன் அப்படின்னீங்கன்னா அவங்க வந்து ஒன்று எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும், இல்லை பணம் வச்சுருக்கணும். அந்த ப்ளஸ் வந்து பணமும் வச்சுருந்து அவங்கள ஓனாகவே ஆரம்பித்து ஓனாக டெவலப் பண்ணி 3 வருஷம் 4 வருஷம் மார்க்கெட்டிங் பண்ணி பண்ணுவாங்க. இப்போது இன்றைக்கி டேட்டில் பார்த்திங்கன்னா ஃப்ரான்ச்சைஸின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப பயங்கரமாக பரவிட்டு வருது. ரெண்டாவது ரொம்ப பெஸ்ட் மெத்தட் இது. எப்படி ஃப்ரான்ச்சைஸி அப்படின்னிங்கன்னா, இதில் வந்து 2 டைப்பாக உள்ள, இப்போ உங்கள் பிஸ்னஸ் மாதிரி இப்போ வந்து இதை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லா பிஸ்னஸ் மேனுக்கும் ஒரு ஓனருக்கும் ஒரு இண்டிவிஜுவலுக்கும் சொல்லிக்கிறது என்னென்னா, இது வந்து பணம் அதிகமாக ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறவங்க எப்படி மேலே தூக்கலாம் இந்த ஃப்ரான்ச்சைஸி வச்சுன்னு சொல்ல முடியும். அதேமாதிரி பணம் வச்சுருக்கிறவங்க எப்படி இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸி எடுக்கலாங்கிறதையும் சொல்ல முடியும். இப்போ ஃப்ரான்ச்சைஸி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு நிறுவனம் இருக்குது. அந்த ஒரு நிறுவனம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த நிறுவனத்துக்கு நல்ல பிராண்டிங் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பிராண்டிங் க்ரியேட் பண்ணுறதுன்னா அந்த பேரை சொன்னால் அந்த நிறுவனத்துக்கு தெரியும். அது மாதிரி ஏற்கனவே அந்த நிறுவனத்தில் நிறைய பேர், ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஹோட்டல், ஒரு பர்டிகுலர் எக்ஸுங்கிற ஹோட்டல் வந்து இப்போ வந்து சென்னையில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 10 பிரான்ச் வரைக்கும் இந்த ஊரில் டெவலப் பண்ணிட்டாங்க. இந்த 10 பிரான்ச்சை டெவலப் பண்ண அவங்களுக்கு வந்து இந்த நிறுவனம் இருக்குது. இவங்க ஏற்கனவே மாடல் க்ரியேட் பண்ணிட்டாங்க. கிச்சன்லாம் பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. செஃப் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பிஸ்னஸ் மாடல் சாஃப்ட்வேர் ரெடி பண்ணியிருக்காங்க. இன்டீரியர்லாம் ஒரே மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் நல்லா செட் ஆகிடுச்சு. அவர் ரன் ஆகுது. இனிமேல் அவர் எந்த ஊரில் ஓப்பன் பண்ணினாலும் அவருக்கு இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்படியே அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஒன்லி மார்க்கெட்டிங்க்கு மட்டும் அவர் கொஞ்சம் செலவு பண்ணால் போகிறோம். ஆளுங்களை எப்படி எடுக்கணுங்கிறது தெரியும். எப்படிப்பட்ட ஆளுங்களை எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் போடணும்னு தெரியும். அதுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் வைக்கணுங்கிறது தெரியும். அதை எப்படி வந்து நம்ம கண்காணிக்க முடியுங்கிறது அவருக்கு தெரியும். என்ன ரா மெட்டீரியல் வாங்கலாம், அதுக்கு என்ன மார்ஜின் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்க முடியும், அதை எங்கேருந்து வாங்கலாங்கிறது தெரியும். என்ன விலைக்கு நம்ம பில்லிங் பண்ணலாங்கிறது தெரியும். எப்படி மார்க்கெட்டிங் பண்ணால் கஸ்டமர் வருவாங்க, இவ்வளோ விஷயமும் அவருக்கு தெரியும். ஸோ அப்படி தெரிஞ்சிருக்கிற ஒரு நிறுவனம் வந்து இப்போ ஒரு 10 பிரான்ச் வச்சுருக்காங்கன்னா, இப்போ இந்த மாதிரி நிறுவனத்தில் ஒருத்தர் வந்து இப்போ எங்கள்கிட்ட கேட்குறாங்க, சார் நான் ஒரு 30 லட்ச ரூபா இருக்குது, எனக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல பிஸ்னஸ், எனக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிக் கொடுங்கன்னா, வெறும் ஸ்டாக் மார்க்கெட் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ இதே பிஸ்னஸை இப்போ ஏற்கனவே சொன்ன ஒரு எக்ஸுங்கிற ஹோட்டல்காரங்கள்ட்ட பேசிவிட்டு, நான் நீங்கள் வந்து தஞ்சாவூரில் இருக்கீங்களா, தஞ்சாவூரில் வந்து நான் சொல்கிற மாதிரி இப்போ நான் இந்த கம்பெனியோட ஃப்ரான்ச்சைஸி அங்கே நடத்திக்கங்க, அதுக்கு நீங்கள் 30 லட்ச ரூபா செலவு பண்ணுங்கள். அந்த 30 லட்ச ரூபா செலவு பண்ணிங்கன்னா ஒரு 2 வருஷத்தில் உங்களோட ரிட்டர்ன் 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் நீங்கள் போட்ட பைசாவை நீங்கள் எடுத்துடலாம். அப்படி இது கேரண்டியா அப்படின்னீங்கன்னா, கேரண்டிங்கிறது யாருமே கொடுக்க முடியாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நடந்திருக்கிற விஷயத்தை நம்பி தான் பணம் போடுறோம். ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் போட்டிங்கன்னா ஏற்கனவே நல்லது நடந்திருக்கா, அது கீழே ஹெவியாக போகலாம். இதை கீழே ஹெவியாக போகிறதுக்கு காரணம் ஒன்றும் ப்ராடக்டே நல்லா இல்லைன்னா தான் போக முடியும். ஃபுட் இண்டஸ்ட்ரிங்கிறது நல்லா போகக்கூடிய நிறுவனம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸி எடுக்கும்போது என்ன பண்ணணும், இப்போ எதனால் இந்த ஃப்ரான்ச்சைஸியை நம்ம எடுக்கணும், ஃப்ரான்ச்சைஸிக்கும் ஓனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், இப்போ அந்த எக்ஸ் ஹோட்டல்காரருக்கு தஞ்சாவூரில் போடக்கூடிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அதுக்கு உண்டான பணம் அவர் வச்சுக்கல, அதுக்கு உண்டான மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டி இல்லை. ஆனால் அதை நடத்துறதுக்கு உண்டான அத்தனை சக்தியும் அவர்கிட்ட இருக்குது. இப்போ தஞ்சாவூரில் இருக்கிற ஒருத்தருக்கு, எக்ஸாம்பிள் ஏன் தஞ்சாவூர்னு சொல்லணும்னா, ஒரு டவுன் சவுத்துங்கிற ஒரு ஊரில் பேர் சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன். தஞ்சாவூரில் ஒருத்தருக்கு பணம் இருக்குது, லோக்கலில் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுற அளவுக்கு அவருக்கு தெரியும். ஆனால் இந்த மெயினாக இருக்கிற எக்ஸ் கம்பெனி வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நினைக்கும் போது, இப்போ இந்த பிரான்ச்சை இவர் ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக இவர் என்ன பண்ணுறாரு, நேராக அந்த நிறுவனத்தில் போய், நான் உங்களுக்கு வந்து ஃப்ரான்ச்சைசி அந்த நிறுவனத்துக்கிட்ட போயிட்டு, நான் உங்களுக்கு 3 லட்ச ரூபா இது டெபாசிட் பண்ணிடுறேன், 27 லட்ச ரூபா நான் இன்டீரியர் செலவு பண்ணிக்கிறேன், எல்லாத்தையும் எனக்கு கம்ப்ளீட்டாக 27 லட்ச ரூபா இன்டீரியர்ன்றது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக செட் பண்ணி கொடுக்குறது. இந்த காசை நீங்கள் வந்து அந்த எக்ஸ் நிறுவனத்திட்ட கொடுக்கும்போது அவங்களே ரெடி பண்ணி உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. மார்க்கெட்டிங் சப்போர்ட்டும் அவங்க பண்ணிப்பாங்க. நீங்கள் உட்காந்த இடத்துல பில்லை மட்டும் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தால் போகிறோம். கரெக்டான ஆள், அங்கே இருக்கிற ஆள் வந்து கரெக்டாக அது நடக்குதா, பில்லிங் கரெக்டாக நடக்குதாங்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தாலே போகிறோம். செஃப் கரெக்டாக வேலை செய்கிறாங்களாங்கிற பார்த்தாலே போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை நீங்கள் நிறுவனம் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப அதிகப்படியான வேலையே கிடையாது. நீங்கள் காலையில் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம், ஒரு சர்வேலன்ஸ் கரெக்டாக கேமராவோ இல்லை அதுக்கு என்ன மெஷர்மெண்ட்டோ நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா, உட்காந்த இடத்துல நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 25% ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸை பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ இப்போ ஒரு ஃப்ரான்ச்சைஸிங்கிற கான்செப்ட் பார்த்திங்கன்னா இன்னொருத்தரோட பிஸ்னஸாக நம்ம எடுத்து நடத்துறது. ஸோ இதனால் வந்து அவருக்கு என்ன லாபம், அந்த எக்ஸ் ஹோட்டலுக்கு என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ பில்லு வருதோ அந்த பில்லில் 10% அவர் எடுத்துக்குவார். எதுக்காக அவர் எடுத்துக்கிறாருன்னா, அவரோட எக்ஸ்பீரியன்ஸையும் அவரோட நாலேஜையும் அவர் உங்களுக்கு ஷேர் பண்ணுறாரு. அந்த நிறுவனத்தை நடத்துறதுக்கு உண்டான மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்குறாரு. இந்த ஃப்ரான்ச்சைசி கான்செப்ட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மென்டாரிங் மாதிரி தான். அவர் அந்த ஓனர் அந்த அளவுக்கு சக்தி பண்ணி கொடுக்குறாரு. இப்போ இதே மாதிரி இப்போ வந்து ஒரு கஸ்டமர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நான் சொன்னேன். அதே மாதிரி அந்த ஓனர் ஆஃப் த எக்ஸ் ஹோட்டல் எப்படி அவர் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ அந்த ஹெக்ஸ் ஹோட்டல் இருக்காங்க, 10 பிரான்ச் வச்சுருக்காங்க. இந்த 10ஓட அவருக்கு பத்தலை, ஆனால் அவருக்கு 100 பிரான்ச் ஆரம்பிக்கணும்னு ஆசை இருக்குது. 100 பிரான்ச்சுக்கு அவர் ஒரு பிரான்ச்சுக்கு 30 லட்ச ரூபா பணம் போட்டார்னா அவர்கிட்ட இல்லை. ஆனால் இதுக்கு ஒரே பெஸ்ட் மெத்தடு, அவரோட மாடலை அவர் ஃப்ரான்ச்சைஸியாக ஆக்கணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க வந்து எங்களை மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட வந்து ஆலோசனை கேட்கும்போது எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னிங்கன்னா, முதல்ல வந்து அவரோட மாடல் என்ன, எப்படி நடத்துகிறாரு, இது எப்படி நடத்துகிறாருன்னா எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாரு, அதாவது ஃபுட்டு என்ன மாதிரி பண்ணுறாருங்கிறது அர்த்தம் இல்லை, என்ன மாதிரி அனுபவத்தில் அவர் பிஸ்னஸை நடத்துகிறாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு எவ்வளோ கேஷ் ஃப்ளோ வருது, அதில் எந்த அளவுக்கு நம்ம லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்து, இந்த லாபத்துக்கு இவ்வளோ ரூபா கேபிட்டல் இருந்ததுன்னா இவ்வளோ ரூபா லாபம் வருங்கிறத உருவாக்கி அதை நம்ம வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ணி இவருக்கு யாரெல்லாம் ஃப்ரான்ச்சைஸியாக வர முடியுங்கிறத கண்டுபிடிச்சி அவங்கள நம்ம அதில் சேர்க்குறோம். இதுதான் வந்து 2 சைடுக்கும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். இதனால் வந்து பிஸ்னஸ் ஓனர் ஒரு சைடு டெவலப் ஆவாங்க, இன்னொரு சைடு இன்வெஸ்டர் நல்லா டெவலப் ஆவாங்க. ஸோ இது மாதிரி பல விஷயங்களை இன்னும் மேலே வர வாரங்களில் பார்க்கலாம். இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது, நிறைய பிஸ்னஸில் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. இது எல்லாமே நம்ம மேலே வாரங்களில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நாம் கற்றுக்கொண்ட பல தகவல்களை மற்றவர்களிடையே பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அவை மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருப்பது போல் நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் பல பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு என்ன தகவல்களை நமக்காக கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். எப்போவுமே பொதுவாக இந்த அப்பா அம்மாக்கள்லாம் பசங்க சரியாக படிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு இயல்பான விஷயம் மாதிரி ஆயிடுச்சு. என் பையன் சரியாக படிக்கலை அப்படிங்கிறது மார்க்கை மட்டும் இல்லை, எது சும்மாவே இருக்கான், புக் எடுத்து படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு. அதாவது இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டால், வாசித்தல் அப்படிங்கிறது குறைஞ்சி வருது அப்படிங்கிறது பெற்றோர் பலருடைய எண்ணமாக இருக்குது. இது உண்மையா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உண்மைன்னா அதுக்கு என்ன செய்யலாங்கிறத பற்றி பார்க்கலாம். வாசிக்கிறது இல்லை, முன்ன மாதிரி புஸ்தகம் வந்து படிக்கிற பழக்கம் குறைஞ்சி போச்சு அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. யார் படிக்கிற இப்போல்லாம் புஸ்தகங்கள் வாங்கி, எல்லோரும் ஏதோ ஒரு ஃபோனை நோண்டிக்கிட்டே உட்காந்துருக்காங்க, அவ்வளோதான். யார் புக் எடுத்து படிக்கணுங்கிற பழக்கமே இல்லை அப்படின்னு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் புத்தக சந்தை பெருசாக தான் இருக்குது. புக் ஃபேர்னு போட்டால் புத்தக கண்காட்சியில் அள்ளிட்டு போகிறாங்க புத்தகங்கள். இளைஞர்கள் நிறைய பேர் எழுதுகிறாங்க, நிறைய பேர் படிக்கிறாங்க, விவாதம் செய்கிறாங்க, ரெண்டும் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதில் எது உண்மைன்னு பார்க்குறப்போ இங்கேயும் கொஞ்சம் உண்மை இருக்குது, அங்கேயும் உண்மை இருக்குது. என்ன கேட்டால், நம்ம இதில் கல்வி திட்டத்தில் வந்து படிக்கிறதுங்கிறத விட மார்க் வாங்குறதுக்கு முக்கியம் அதிகத்துவம் கொடுத்துட்டோம். அதாவது என்னென்னா சரியான விடை தெரிதல் அப்படிங்கிறது. அப்போது ஒரு காலத்தில் இந்த கலை அறிவியல் படிப்புகளில், குறிப்பாக கலை படிப்புகளில் வந்து படிக்கிறது அதிகமாக இருந்தது. நிறைய புத்தகங்கள் படிக்கணும். அதே மாதிரி இதில் நீங்கள் நூலகத்தில் போய் உட்கார்ந்து நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் படித்து அப்புறம் நீங்கள் தொகுத்து அந்த மாதிரி ஒரு ஆரம்ப கட்டாயம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி என்னென்னா, தொழில்நுட்பமும் செய்முறையும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிறதும், அந்த ஷார்ட்கட்ஸ் டாக்டிக்ஸ்க்கு தான் அதிகமாக இன்றைக்கி சொல்லிக் கொடுக்குறோம். 8வது வரப்போ 10வது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத விட என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எப்படி எழுதணும்னு சொல்லித்தராங்க. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆன்சர் பேப்பர் தயாரிக்கிற முறையை சொல்லிக் கொடுக்குறது தான் கல்வி திட்டமும் ஆயிடுச்சு. இந்த கேள்வி வரும், அதுக்கு இப்படி பதில் சொல்லணும், இதெல்லாம் நீங்கள் எழுதுனா இவ்வளோ மார்க் வரும், இந்த நேரத்துக்குள்ளே இந்த பாடத்துலேருந்து இந்த கேள்விக்கு இதுதான் பதில் அப்படின்னு கிட்டத்தட்ட வந்து பதிலை தயார் பண்ணுற ஒரு முறையாக போச்சு. ஒழிய படித்து கேள்வி கேட்குற முறை அப்படிங்கிறது வந்து குறைஞ்சி போச்சு. தவிர இப்போ வந்து பாடம் நடத்துகிறப்பவே பல இடங்களில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் வரும் கண்டிப்பாக, இதை படிங்க, இதுதான் முக்கியம். இதுவே உதாரணத்துக்கு சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலே, இப்போ வந்து கணக்கு கிடைக்கிற ஒரு இது நீங்கள் முக்கியத்துவம் தமிழுக்கு கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ண போகிறான் படித்து அப்படிங்கிற மாதிரி. என்ன கேட்டால், எப்படி இருந்தாலும்
இது உங்களுக்கு கட் ஆஃபில் வரல, அப்புறம் என்ன கட் ஆஃபில் வராத படிப்புக்கு என்ன, ஓரளவுக்கு படித்தா போதும், டோட்டல் ஏறதுக்கு படித்தா போதும். ஆனால் உங்களுக்கு சீட்டு வாங்குறதுக்கு முக்கியமான படிப்புகளுக்கு தேவையான விஷயங்கள், அதை கூட என்ன புக்கை படிக்கிறத விட கைடை படிக்கிறது, டியூட்டோரியல்ஸ் போடுறது, கோச்சிங்க்கான இது, அதே பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர் படிக்கிறது, இப்படி கிட்டத்தட்ட நம்ம தேர்வு முறையை அடிப்படையாக வச்சு படிக்கிறதுனால படிப்பது ஒரு பாரம் மாதிரியே ஆகிடுது. தவிர என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இதுவாக அதை பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னா திரும்ப திரும்ப செய்வதன் மூலம், செய்ய வைப்பதன் மூலமாக தேர்ச்சி பெறுதல் அப்படிங்கிறது தான் இங்கே கல்வி திட்டத்தினுடைய அடிநாதமாக இருக்கிறது. ஒன்றுமே தெரியாத பையனையும் அதை திரும்ப திரும்ப சொல்ல வச்சு எழுத வச்சு, இந்த கேள்வியை பார்த்தாலே ஒரு இது அந்த பேவ்லோவோட டாக்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆக்சுவலாக பேவ்லோன்னு ஒரு இவர் வந்து என்ன பண்ணாருன்னா, அதாவது இந்த நாய், அந்த நாய்க்கு வந்து சாப்பாடு கொடுக்குறதுக்கு முன்னாடி பெல் அடிச்சுட்டே இருந்தாராம். ஸோ என்னாச்சுன்னா இது பெல் அடித்த உடனேயுமே அந்த நாய் உடனேயுமே என்ன பண்ணி எச்ச ஊற ஆரம்பிச்சுதான். அப்போ தான் கேட்டாராம், பெல் அடிக்கிறங்கிற ஒரு இதுக்கும் நாய்க்கு எச்ச ஊறதுக்கும் சம்மந்தம் கிடையாது, ஆனால் நடுவில் சாப்பாடு வச்சதுனால கொஞ்ச காலத்தில் அந்த ஒரு பெல் அடிக்கிறப்பே அதுக்கு இதை நாங்கள் ஒரு இதுவான எக்ஸ்பெரிமெண்ட்டாக சொல்லுவோம், பேவ்லோவியன் டாக் அப்படின்னு. அந்த மாதிரி இவங்களுடைய வேலை என்ன கேட்டால், படிக்கிறது எதுக்குன்னு கேட்டால் எக்ஸாமை நோக்கி. எக்ஸாமுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்களை படிக்கக்கூடாதுங்கிறது பெற்றோருடைய சொல்லப்படாத கட்டளையாக இருக்குது. ஒரு பையன் ஏதோ ஒரு இலக்கிய பத்திரிக்கை படிச்சிருன்னா அவங்க வீட்டில் ரொம்ப உடனேயுமே கவலைப்படுவாங்க, எதுக்கு இதெல்லாம் நீ படிச்சுட்டு உட்காந்துருக்க, சம்மந்தம் இல்லாமல் எதுக்கு படிக்கிற, தேர்வுக்கு பயன்படாத விஷயங்களை படிக்கக்கூடாது அப்படின்னு புகட்டுகிற முறை எங்கேயோ உள்ளே வந்துடுச்சு. அப்போது உபயோகப்படுத்தல், எது உபயோகப்படுதுன்னா படிக்கிறதுலேயே என்ன பண்ணுறோம், உபயோகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாவது படித்து அதில் ஏதாவது மார்க் வாங்குறதுன்னா அதை படி, அது இல்லாததுக்கு எதை படிக்க, கதை புஸ்தகம்லாம் படிக்காத, கதை புஸ்தகம்லாம் அவசியம் இல்லை, சம்மந்தம் இல்லாத விஷயம்லாம் படிக்கக்கூடாது. இப்படி கிட்டத்தட்ட வட்டத்தை போட்டு, நேரமும் குறைவு, நிறையா என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து இங்கேருந்து வர பிரயாணம், எல்லோரும் ஒரு திட்டமிடல், இந்த மார்க் வாங்கணும், இப்படியே போகிறதுல என்ன ஆகிடுச்சுன்னா சுருங்கி போயிடுது. ஆக்சுவலாக படித்தல் அப்படிங்கிற வாசித்தல்ங்கிற விஷயம் ஒரு சுக அனுபவமாக இல்லாமல் ஒரு சுமையாக தெரிவதற்கு காரணம் இலக்கு நோக்கி செய்யும் இது வாசிப்பு தான். வாசிப்புனாலே அதுக்கு ஏதோ ஒரு இது பலன் இருக்கணும், அது இல்லாட்டி எதுக்கு படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு புக் எடுத்தாலே வந்து தூக்கம் வருது, புக் எடுத்தாலே டயர்ட் ஆகிறாங்க. அப்படின்னா என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, திரும்ப திரும்ப தேர்வுக்காகவே படிப்பது. தேர்வு இல்லாட்டி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேர்வு முடிஞ்சால் புக்கெல்லாம் தூக்கி எறியணும் இல்லையா, மேலே தூக்கி போடணும், புக்கே தொடக்கூடாது. இப்படிப்பட்ட எண்ணங்கள் ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, புத்தகம் என்பதும் வாசிப்பு என்பதும் தேர்வை நோக்கி செல்லக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுவது தான். இது இல்லாமல் ஒரு ஆசைக்காக படிக்கிறது, ஒரு அனுபவத்துக்காக படிக்கிறது, பிடிச்சதை படிக்கிறது, ஒரு நேரத்தை பற்றி நினைக்காமல் படிக்கிறது, ஒரு இலக்கு நோக்கி இல்லாமல் படிக்கிறது, ஒரு உபயோகம் கருதாமல் படிக்கிறது, அப்படி பார்க்கும்பொழுது தான் வாசிப்பது ஒரு அனுபவமாகுது. வாசிப்பது அனுபவமாகும் பொழுது தான் அதுவும் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்ல, மனதை ஈடுபாடு செய்யக்கூடிய ஒரு விஷயமாகவும் தேடி போகக்கூடிய ஒரு பொருளாகவும் மாறுது. வாசிப்பு எங்கே வரும்னா தானாக தேடி. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா வாசிக்கிறவங்க எது கிடைச்சாலும் படிப்பாங்க. ஏன்னு கேட்டால் எல்லாத்துலேயுமே இது வேணும்னு நினச்சி படிக்க மாட்டாங்க, ஆனால் கிடைக்கிறதுல கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இருக்கும். வாசிப்பு மெல்ல மெல்ல என்ன கிட்ட ஒரு மனுஷனை மேலே கொண்டு போகக்கூடிய விஷயம். வாழ்க்கை அனுபவங்கள் வேணும், இல்லாட்டி அனுபவங்கள் சொல்கிறத கேட்கணும். எல்லாத்தையும் நம்மளால் அனுபவமாக என்ன பண்ணுறது, செய்வதற்கு உணர்வதற்கு இந்த ஆயுட்காலம் பத்தாது, அந்த அளவுக்கு வாய்ப்பும் கிடைக்காது. அப்போ ஒரே வழி என்ன, புத்தகம் படித்தல் தான். இன்னொருத்தரோட அனுபவங்களை வாங்கிறதுக்கு ஒரே வழி என்னென்னா வாசித்தல் தான். பல வகையான வாசிப்பு மட்டுமே ஒரு மனிதனை விரிவடைய செய்கிறது. எந்த அளவுக்கு பிரயாணம் ஒரு மனிதனை வந்து விரிவடை செய்தோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வாசிப்பு விரிவடை செய்யும். பல இடங்களுக்கு பயணம் செஞ்சு பார்த்து கேட்டு கற்றுக்கிட்டு கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை புத்தகம் படிக்கும் பொழுது எளிதாக கிடைக்கலாம். உட்கார்ந்த இடத்துலேருந்து உலகத்தை சுற்றி வந்துடலாம். இப்படி உட்கார்ந்த இடத்துலேருந்து உலகத்தை சுற்றி வரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு ரசமான புத்தகம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய உற்ற தோழமை, நட்பு எல்லாமே சொல்லலாம். என்னக்கிட்ட ஒரு புக் இருந்தால் போதும், எதுவுமே வேண்டாம் அப்படின்னு அர்த்தம், அதில் எல்லாமே இருக்குதுன்னு அர்த்தம். இந்த ஒரு ஆசையை நம்ம வந்து
அடுத்த சந்ததியினர்கிட்ட வளர்த்தாமல் விட்டது அதனுடைய மூத்த சந்ததியினுடைய தவறுன்னு தான் சொல்லுவேன் நான். பிள்ளைகள் படிக்கிறாங்களா இல்லையாங்கிறத விட எந்த அளவுக்கு முக்கியத்துவம் நம்ம வீட்டில் இருக்குது. புத்தகங்கள் வைக்கக்கூடிய அழகான அலமாரி உங்கள் வீட்டில் இருக்கா? நல்ல புத்தகங்கள் இருக்கா? நல்ல புத்தகங்கள் நீங்கள் படிக்கிறீங்களா? இதற்கெல்லாம் விட உங்களுக்கு இருந்தால் தான் குழந்தை படிக்கிறானா இல்லையாங்கிறத பற்றி கவலைப்படுவதற்கான தகுதியே உங்களுக்கு இருக்குன்னு சொல்ல முடியும். வாசிப்பு என்பது ஒரு பேரனுபவம். தொடர்ந்து பேசுவோம் வாசிப்பை பற்றி.